ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ் கிடையாது, சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான சூப்பர் கியூப் சீசன் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் போடுற அளவுக்கு ஒரு சூப்பரான சைனீஸ் அனிமேட்டட் சீரிஸ். ஸ்டோரி லைன் அனிமேஷன் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கதைக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் ஒரு சீனை காமிக்கிறாங்க. இடத்துல நடக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. யாரோ ஒரு கோட் சூட் போட்ட 4 பர்சன் கோல்டன் வாட்ச் போட்டுட்டு ஒரு பர்சனை துரத்திட்டு வராங்க. காரை அடிக்கிற மாதிரி வந்து அவர் அப்படியே மறைஞ்சு போயிருந்தாரு. கரெக்டா 3:05 காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு கிளாஸ்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னும் பவர் கட் ஆகுது. பார்த்தா புக் ஷெல்ஃப்குள்ள இருந்து ஒருத்தன் வரான். அந்த பொண்ணுக்கு யாரோ கால் பண்ணி அங்கிருந்து ஓடுன்னு சொல்றாங்க. 4 கோட் சூட் போட்ட ஆளுங்க வந்து இவ்வளவு சுத்து போடுவோம். காரிடார் வழியா ஓடு, லெஃப்ட் சைட் திரும்ப அப்படின்னு சொல்லி போன்ல அந்த ஆளு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. கதவு ஒரு வழியா திறந்து அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ரூம்குள்ள போயிருந்தா. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. ஜன்னல் ஓடிது. பார்த்தா அவளுக்கு பின்னாடி டெலிபோர்ட் ஆகி ஒரு பர்சன் அங்க வராரு. தலங்க வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணோட போன் மட்டும் கீழே கிடக்குது. அந்த பொண்ணு காணும். இந்த பொண்ணு தூக்கிட்டு இந்த பர்சன் ஓடுறான். இவன் ஃபேஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் இவ்வளவு ஃபாஸ்டா ஓடியுமே கூட சில ஆளுங்க வந்துட்டு அவனை ஷூட் பண்றாங்க. அவனோட கோல்டன் வாட்ச் அந்த பொண்ணோட கையில கொடுத்துட்டு அவளை சுத்தி ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு அவளை இன்விசிபிள் ஆக்கிட்டு இவன் மட்டும் இப்ப தனியா அந்த ஆளுங்க கூட சண்டை போட போறான். அது இந்த அனிமேல சும்மா ஃபைட்டிங்லாம் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஷென்யா வந்து அப்படின்னு சொல்லி அந்த ஆளுங்க கேட்கவும் அவளை காப்பாத்தினால இந்த 4 பேர் கூடிய வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே ஏதோ சூப்பர் பவர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி தெரியுது. காப்பாத்தினால பில்டிங்கை உடச்சுக்கிட்டு உள்ள போய் விழுறாரு. வில்லன் சைட்ல ஸ்ட்ராங்கா தவறவோ அப்ப எனக்கு வர சாய்ஸ் இல்ல அப்படின்னு காப்பாத்தினால சொன்னா எனக்கும் வர சாய்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வில்லன் ஒரு பில்டிங்கே எடுத்து மொத்தமா அவர் மேல அடிக்கவும் அவர் அதை டச்சே பண்ணாம இன்ஸ்டன்டா அதை உடச்ச ஒரு கியூப் மாதிரி மாத்திருக்காரு. அந்த கியூப் எல்லாம் அப்படியே பறிச்சு வில்லனை அதுக்கு உள்ள வச்சு நசுக்கி இருக்காரு. திரும்பவும் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இதே வால்ட் தான், பட் ஆனா ஏதோ மிரர் வால்ட் மாதிரி தெரியுது. இது என்னடா அப்படின்னு சொல்லி வில்லனால பார்த்தா அந்த வில்லனால ஷூட் பண்ணவும் இது என்னோட ஸ்பேஸ், இந்த இடத்துல நான் தான் கிங், ஒன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஈஸியா அவனை தோக்கடிச்சிட்டு அட்லீஸ்ட் இந்த டைம் ஆச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் எண்டிங் கிடைக்கும் நம்பவும் ஷென்யா அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ அந்த ஷென்யா பொண்ணு தான் காமிக்கிறாங்க. இது எதுவுமே நடக்காத மாதிரி அந்த பொண்ணு லைப்ரரியில இருந்து கண்முழிக்கிறா. பட் அவரோட வாட்ச் அவா கிட்ட தான் இருக்கு. இப்போ சில வருஷங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஷென்யா ஹை ஸ்கூல்ல படிக்கிற அளவுக்கு பெரிய ஆளா வளர்ந்துட்டா. அவ கிளாஸ்மேட்ஸ் கூட அவ கேம் விளையாடிட்டு இருக்கா. தோத்து போனதுக்கு பனிஷ்மெண்டா ட்ரூத் ஆடாருன்னு கேட்கவோ ட்ரூத்னு வா சொன்னா நீ லவ் பண்ற பர்சன் யாருங்கிறத சொல்லுன்னு சொல்லவோ டே ஷாஷியோ நீ ஏன்டா வெக்கப்பட்டு நிக்கிறா, அவ ஏதாவது ஒன்னு சொல்ல போற மாதிரின்னு கேட்க என்னென்ன லவ் பண்ணுவாளான்னு தெரியல. நம்ம ஹீரோ வெக்கப்பட்டு சொன்னா இந்த மாதிரி ஒருத்தர் தான் அவளுக்கு பிடிக்கும். இன்னொருத்தர் சீனை போட்டுட்டு இருக்கா. சரி ஷென்யா நீ சொல்ல உனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டா ஆக்சுவலி எனக்கு ஷாஷியாவை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவ நம்ம ஹீரோவை தான் கை காமிக்கிறா. இவங்க 2 பேருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவ மேல கிரஷ் இருக்கு நம்ம ஹீரோவா சொல்லியிருந்தா. என்னது வாங் ஷாஷியாவை தான் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கடுப்பாவறான். நான் ஜோக் பண்ணல சீரியஸா சொல்றேன்னு சொன்னா நீ எனக்கு கன்ஃபர்ஸ் பண்ணிட்டியா நம்ம ஹீரோ ஹாப்பி ஆவரா. அது கொஞ்ச நேரம் கூட நினைக்கிறேன். தைரியம் இருந்தா பாஸ் லவ் பண்ற பொண்ணு நீயும் லவ் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி அடையாளங்க நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சஞ்சன் அப்படிங்கிற அந்த ரவுடி பையனும் நம்ம ஹீரோ கிளாஸ்ல தான் படிக்கிறான். ஷாயாவை அவன் லவ் பண்ணல, ஆக்சுவலி அவளை ஹராஸ் பண்றவன். இப்போ ஷாயாவுக்கு அவ கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த பையனை பிடிச்சி வச்சிருக்கோம், இனி அவன் உன்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டான் அப்படின்னு அந்த ரவுடி வந்து ஷென்யாவுக்கு கால் பண்ணி நம்ம ஹீரோவை அடிக்கிறத காமிக்கிறா. ஷென்யா ஷாக் ஆகுறா. ப்ளீஸ் வாங்க விட்டுருங்க, அவனுக்கு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருந்தா. அவ கண்ணு முன்னாடியே அவனை அடிக்கிறாங்க. எல்லாம் யோசிச்சு பாரு, உயிர் முக்கியமா அவன் லவ் முக்கியமா, ஒழுங்கா நீ அவளை விட்டுட்டு போயிரு அப்படின்னு இந்த ரவுடி ஷென்யான்னு சொன்னா. ஒன்னு மாதிரி ஒரு குப்பை அவளுக்கு தகுதி இல்லாதவன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவே அந்த பாலத்துல இருந்து தண்ணிக்குள்ள ஜம்ப் பண்ணிட்டான். வீடியோ கால்ல இது எல்லாத்தையும் ஷென்யாவை பார்த்துட்டு தான் இருக்கா. லூசு பையில ஏன்டா அவனை விட்டான்னு அந்த பாஸ் வந்து கேட்கறான். லவ்வ கூட என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னா நான் வாழ்ந்த பிரயோஜனம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். வாங்க செம்ம ஃபாஸ்டா ஓடுறவன் நினைச்சேன், பார்த்தா அவன் ஒரு அலுமூஞ்சி அப்படின்னு சொல்லி மற்ற பசங்கள்லாம் அவனை கிண்டல் பண்றாங்க. எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு போறாங்க. பட் நம்ம ஹீரோக்கு பேரண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. வரைஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோ ஸ்கூல் வாசலே அப்படியே உட்காந்துருக்கோம். நம்ம வீட்டுக்கு ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லி சென்னியா வந்து கொடைய கொடுக்குறா. இல்ல நான் அப்படியே போயிருவேன்னு சொன்னா மழை இன்னும் பஞ்சிட்டு இருக்க, ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லி அவ திட்டுறா. நம்ம ஹீரோவோட கையில அடிபட்டிருக்கு, நான் உனக்கு பேண்டேஜ போட்டு விட்றேன், அப்பதான் அது சீக்கிரம் ஹீலிங் ஆகும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சோ அவ எவ்வளவு அக்கறையா இருந்தா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். என்ன தண்ணி கடியில ஏதோ லைட் தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ லைட்டா கண்முழிச்சு பாக்குறான். பார்த்தா ஒரு கியூப் மாதிரி ஒண்ணு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதை டச் பண்ணவும் அது நம்ம ஹீரோட பாடிக்குள்ள போயிருது. என் பாடிக்குள்ள போயிடுச்சு, அது பாரசைட்டா வைரஸா அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருந்தா. அப்படியே நம்ம ஹீரோ இப்ப வேற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள போயிருந்தான். தண்ணிக்குள்ள இருந்து நம்ம ஹீரோக்கு இந்த இடத்துல ஃப்ரீயா இருக்கு, காத்தோ இருக்கு. என்ன கிட்னாப் பண்ணிட்டா நம்ம ஹீரோ பார்த்தா வெல்கம் மாஸ்டர், 15 மீட்டர் ரேடியஸ்குள்ள உங்களால டெலிபோர்ட் ஆக முடியும், உங்க லைஃப் டேஞ்சர்ல இருக்கு, சோ உங்களை டெலிபோர்ட் பண்றேன்னு அந்த கியூப் நம்ம ஹீரோவை டெலிபோர்ட் பண்ணுது. வானத்துல நம்ம ஹீரோ நிக்கிறான். நம்ம ஹீரோ கீழே விடாம அங்க வளர்ந்துட்டு தான் இருக்கான். வானத்துல ஏதோ இருந்த மாதிரி தெரிஞ்சதே அப்படின்னு சொல்லி சஞ்சன் பாக்குறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ மறைஞ்சிருந்தான். தண்ணிக்குள்ள விழுந்து நம்ம ஹீரோ சொன்ன அந்த ரவுடிஸ் தேடிட்டு தான் இருக்காங்க. ரூம்குள்ள நான் ஏன் டெலிபோர்ட் ஆன, இது ஏதோ சூப்பர் பவரா நம்ம ஹீரோ பாக்குறேன். மாஸ்டர் நீங்க கண்டினியூஸா டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க, அது உங்க பாடியா டயர்ட் ஆகுன்னு சொல்லவும் இந்த வாய்ஸ் எப்படியா பாடிக்குள்ள இருந்து வருது நம்ம ஹீரோ பாக்குறான். மாஸ்டர் ஆளுங்க வராங்க அப்படின்னு சொல்லவோ டக்கு நம்ம ஹீரோவா அங்க இருந்து டெலிபோர்ட் ஆயிருந்தான். நம்ம ஹீரோவனோட வீட்டுக்கு வந்துருந்தான். ஷென்யா நம்ம ஹீரோவோட போனுக்கு கால் பண்றா. செத்துட்டேன்னு நினைச்ச போன் இருக்கு, ஏன்டா இவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள விழுந்து என்னாச்சுன்னு கேட்கவும் எனக்கு எதுவும் இல்ல நம்ம ஹீரோ சொன்னா. அவனுக்கு ஓவரா போயிட்டாங்க, போலீஸ்க்கு கால் பண்ணுமான்னு கேட்டா.
கேட்டா ஆரோட வேற பக்கமா நீந்தி தப்பிச்சிட்டா. அந்த முட்டா பசங்க இன்னும் என்ன தேடிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப டயர்டா இருக்கேன் தூங்குற நம்ம ஹீரோ காலை கட் பண்ணிருந்தான். எனக்கு நடந்ததை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அண்ட் ஷென்யாவை இதுல இன்வால்வ் பண்ண வேணா நம்ம ஹீரோ நினைக்கிறேன். மாஸ்டர் நீங்க இப்ப காம் ஆயிட்டீங்க, இப்ப பேசலாமான்னு சொல்லி அந்த கியூபுக்குள்ள நம்ம ஹீரோவை அது இழுத்துக்கிடுது. யார் மாஸ்டர், நான் எங்க இருக்கேன்னு நம்ம ஹீரோ கேட்டா பிசிக்கல் பாடி கூட நான் ஸ்டேபிள் கனெக்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். யூனிவர்ஸ் சிஸ்டம்க்கு சொந்தமான ஹராடி கியூபோட ஓனர் நீங்க தான். எர்த்தோட லாங்குவேஜ் படி நீங்க எனக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்லவும் அல்டிமேட் சிஸ்டம் யூனிவர்ஸா கொஞ்சம் எல்கேஜி பிள்ளைக்கு புரியுற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ கேட்டா இந்த கியூப் 3 கியூபிக் சென்டிமீட்டர்ல இருக்கு, இது உங்களுக்கான போர்ட்டபிள் ஸ்பேஸ் அப்படின்னு அந்த கியூப் செலவும் நம்ம ஹீரோவை டச் பண்ணி பாக்குறேன். சரி எப்படி நான் டெலிபோர்ட் ஆனேன் அண்ட் கியூப் நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண நம்ம ஹீரோ கேட்கிறான். கிங் ஆஃப் யூனிவர்ஸா மாறுற உங்களோட ஆசையை நிறைவேற்ற தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கியூப் சொல்லுது. நம்ம ஹீரோவை ஒரு பில்டிங்க்கு மேல அதை டெலிபோர்ட் பண்ணுது. நான் இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண அப்புறம் இதெல்லாம் பண்ணலாம் சரியா நம்ம ஹீரோ சொல்றேன். மாஸ்டர் உங்ககிட்ட இருந்த எல்லா எனர்ஜியும் போயிடுச்சு, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்களால டெலிபோர்ட் ஆக முடியும்னு சொல்லவும் பேட்டரி சேவர் மோட் அதுலயாச்சும் போட்டுக்கோயே நம்ம ஹீரோ சொன்னா அப்படிலாம் எதுவும் இதுல இல்ல, நீங்க எனர்ஜியை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லவும் டெலிபோர்ட் ஆகிற லொகேஷன் நான் எப்படி சூஸ் பண்ண நம்ம ஹீரோ கேட்டா கண்களால பார்க்காம மைக்ரோவேவ் ரேடியேஷன் யூஸ் பண்ணி சென்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. 15 மீட்டர்ஸ்க்கு இருக்கிற எல்லாத்தையும் இப்ப நம்ம ஹீரோவால பார்க்க முடியுது. ஈவன் இந்த பில்டிங்க்கு உள்ள இருக்கிற ஆளுங்கெல்லாம் ரூமுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது வரைக்கும் நம்ம ஹீரோவால பார்க்க முடியுது. ஒரு பூனையை பார்க்குமா அந்த பூனை நம்ம ஹீரோவை பாக்குது. நான் மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன். சரி இதை நீங்க பிகினரா பண்றதுனால உங்களுக்கு நிறைய எனர்ஜி போகும், அதான் நீங்க டயர்டா தெரியுங்க அப்படின்னு அது பேசி இருக்கும் போதே நம்ம ஹீரோ மயங்கி இருந்தான். வேர்ல்டுல இருந்து என்னைய வெளியே அனுப்பிட்டல நம்ம ஹீரோ கேட்டா. ஆமா மாஸ்டர் நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னா நீ எப்படி என் பாடிக்குள்ள இருந்து வெளியே வந்தா நம்ம ஹீரோ கேட்டா. நீங்க வீக்கா இருக்கீங்க, நீங்க செத்துட்டா அப்புறம் நானும் செத்துருவேன், உங்களை ஸ்ட்ராங் ஆயிட்டு தான் அப்புறம் உங்க பாடிக்குள்ள வருவேன்னு அதை சொல்லுது. சரி நீ ஒரு சூப்பர் ஹியூமன் சிஸ்டம்னு தானே சொன்ன அப்படின்னு சொல்லி நெட்ல நம்ம ஹீரோ சர்ச் பண்ணி பாக்குறேன். பட் நெட்ல அதை பத்தி எதுவுமே நம்ம ஹீரோ கிடைக்கல. ஷென்யா தான் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு கிளாஸ் ஒழுங்கா வந்துரு அப்படின்னு வா சொல்றேன். இனிமே அந்த ரவுடிஸ் அவளை ஹராஸ் பண்ணாம நான் அவளை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். பட் உங்கள்கிட்ட தான் எனர்ஜி இல்லையா, உங்களால என்ன பண்ண முடியும்னு அந்த கியூப் கேக்குது. கியூப் நான் எப்படி ஸ்ட்ராங் ஆகணும் நம்ம ஹீரோ கேட்டா. ஆட்டோமேட்டிக் அப்கிரேட் நடக்கிறதுக்கு ஜெம் எனர்ஜியை நீங்க கலெக்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸ்டோன் மாதிரியா நம்ம ஹீரோ கேட்டா. சாதாரண கல்லில் கூட எனர்ஜி இருக்கு, பட் அது ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸ்பெஷலான ஜெம் ஸ்டோன் நீங்க அதுக்கு கண்டுபிடிக்கணும். உங்க ரூம்ல இருக்கிற டைமண்ட் ரிங் இல்ல அந்த ஸ்டோன் ஒன்று இருக்குன்னு சொல்லுவோம். அதெல்லாம் என் பேரண்ட்ஸோட எடுத்தா கொண்டுருவாங்க நம்ம ஹீரோ சொல்றேன். மாஸ்டர் உங்க அபார்ட்மெண்ட் கார்டன்ல எனர்ஜி ஸ்டோன் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி அந்த ஜெம் ஸ்டோனை தோண்டி எடுக்கிறதுக்காக போறேன். பவர்ஸை யூஸ் பண்ணி ஷென்யாவை நான் ப்ரொடெக்ட் பண்றேன். அவன் கியூப் அந்த ஸ்டோன் எங்க நம்ம ஹீரோ கேட்டா அவங்க மைக்ரோவேவ் எனர்ஜியை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் சென்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு மரத்துக்கடியில அந்த ஸ்டோன் இருக்கு. பேசிக் அப்கிரேடுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், இது சாதாரண ஜெம் தான் அப்படின்னு அது சொல்லுது. வேர்ல்டுக்குள்ள நம்ம ஹீரோ போறான். அந்த ஸ்டோனை கொடுக்கவும் அந்த பால் வந்துட்டு அதை உறிஞ்சுக்குது. என் பாடிக்குள்ள எனர்ஜி ஃப்ளோ ஆகுறது என்னால ஃபீல் பண்ண முடியுதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். ஸ்ட்ரென்த் எஜிலிட்டி எண்டோரன்ஸ் எல்லாம் 2.1 கூடிட்டு இருக்கு. உங்களுக்கு கிங் ஆஃப் வேர்ல்டா மாத்துறதுக்கு இந்த ஸ்டோன் எனர்ஜி பார்த்தாது. பட் கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி நீங்க மாறிடலாம் அப்படின்னு அந்த கியூப் சொல்லுது. காலையில எந்திக்கும் போதே ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோக்கு லேட் ஆயிடுது. ஃபாஸ்டா நம்ம ஹீரோ ஓடி போனா நேத்து ஏன்டா போனை வச்சா அப்படின்னு சொல்லி ஷென்யா விட்டுட்டு உங்க ஹார்ட் ரேட் அப்நார்மலா துடிக்குது அப்படின்னு சொல்லி அந்த கியூப் சொல்லுது. ஷென்யா நேத்து நீ வாங்குக்கு ப்ரப்போஸ் பண்ண ஞாபகம் இருக்கான்னு பசங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரவுடி குரூப் திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சம்மந்தமே இல்லாம கிளாஸ்ல இருக்கிற ஒருத்தனை போட்டு அடிச்சுட்டு ஷென்யா கிட்ட தான் அவன் பிரச்சனை பண்ண வரான், அவனை பார்த்து பயப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவை தேடி தான் வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் நர்வஸா இருக்கிறான். ஷோவை எங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் நம்ம ஹீரோ புக்கு கடியில ஒளிஞ்சுக்கிறான். ஹே கியூப் என்னால அவனுங்களை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்க ஆவரேஜ் பவரே 5 தான், பட் உங்ககிட்ட இருக்கிறது 22, உங்களால ஈஸியா அவங்கள தோக்கடிக்க முடியும்னு கியூப் சொல்லுது. வாங்க தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஷென்யாவை எந்திக்கிறான். ஒரு பொண்ணு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி ஒளிஞ்சுக்கிறான். அந்த கோல பயலுக்காக சப்போர்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி அவன் கலாய்க்கிறான். ஷென்யா இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு மாசா முன்னாடி வந்து நின்னா அவன் நம்ம ஹீரோ சட்டையை பிடிக்கிறான். பதிலுக்கு நம்ம ஹீரோ அவன் கையை பிடிச்சு லைட்டா தான் அமுக்குறான். இன்னொரு தடவை அவளை தேவையில்லாம ஹராஸ் பண்ணுவான், கையவே உடச்சிருவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன அங்க சத்தம் டீச்சர் பரவும், நீங்க 5 மணிக்கு பாஸ்கெட் பால் கோர்ட் வந்துரு, இல்லன்னா ஷென்யாவை தான் நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு போகவும் அவன் காதுல என்ன சொன்னான்னு ஷென்யாவை கேட்டா அவன் பக்கம் வரமாட்டான்னு சொல்லிட்டு போனா நம்ம ஹீரோ சமாளிச்சிருந்தான். நம்ம ஹீரோ அவன் கையை லைட்டா பிடிச்சதுக்கே அவனுக்கு கை ரொம்ப வலிக்குது. அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சஞ்சன் வந்து செம டென்ஷன்ல இருக்கான். ஈவினிங் பாஸ்கெட் பால் ரூமுக்கு நம்ம ஹீரோவோ போயிருந்தான். சஞ்சனுங்க நம்ம ஹீரோ கேட்டா எடுத்தோடனே பாஸ்கெட் ஃபைட் பண்ண போயிருவியா, ஃபர்ஸ்ட் எங்களை டீல் பண்றா அப்படின்னு அவனுக்கு சொல்றாங்க. கெஸ்ட் கிட்ட பொலைட்டா நடந்துக்கோங்கடா, அப்புறம் நார்த்துக்கு எங்க மரியாதை தெரியாதவங்கன்னு சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி சஞ்சன் கலாய்க்கிறான். மாஸ்டர் மொத்தமா 13 பேர் இருக்காங்க, நீங்க ஜெயிக்கிறதுக்கு 20% தான் வாய்ப்பு இருக்குன்னு கியூப் சொல்லவும் என்னது நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். மண்டி போட்டு மன்னிப்பு கேள்றா அப்படின்னு சஞ்சன் சொல்றான். கோல பைய மாதிரி ஒருத்தன் அடிக்க இத்தனை பேரை கூப்பிட்டுருக்க, 1-on-1 ஃபைட் பண்ண துப்புலையா நம்ம ஹீரோ அவனை கலாய்க்கிறான். சொல்ல மாறேன்ட்டேன், நேத்து நான் அவன்கிட்ட ஈஸியா போனேன், பட் இன்னைக்கு அப்படி இருக்காத நம்ம ஹீரோ சொல்லுவேன். நான் அவன் கூட 1-on-1 ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க கேங்லயே பெஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர் வர பெஸ்ட் ஃபைட்டர் அவன் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. இவனோட பவர் என்ன நம்ம ஹீரோ கிட்ட 10 அப்படின்னு கியூப் சொல்லுது. அப்ப ஜெயிச்சிடலாம், இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். வாங்குங்கிற இந்த மொட்டை தலைக்கும் நம்ம ஹீரோக்கு இப்ப ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. சொட்ட சீக்கிரம் வந்து அட்டாக் பண்றான் நம்ம ஹீரோ சொல்லவும் யாருடா சொட்ட அப்படின்னு சொல்லி அவன் செம டென்ஷன்ல வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். ஷென்யாவுக்கு நம்ம ஹீரோ மேல கவலையா இருக்கு, ஏதோ பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு போன் அடிச்சா நம்ம ஹீரோ எடுக்கல. வாங்க அவனுக்கு ஒரு பாடத்தை கட்ட அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை சீர பண்ணிட்டு இருந்தா. ஹாஃப் எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டான்னு கியூப் சொல்லவும் அவனை நான் இன்னும் டயர்ட் ஆக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். வாங்க ரொம்ப நேரம் சண்டை இழுக்காத, இது ஒரு
ட்ராப் சீக்கிரமா கதைய முடியும் அப்படின்னு சஞ்சன் சொல்றான். சொட்டா அவ்வளவுதானா நம்ம ஹீரோ கலாய்க்கவோ திரும்பவும் டென்ஷன் ஆகி அவன் ஃபாஸ்டா அட்டாக் பண்ண அவன் காலை நம்ம ஹீரோ பிடிச்ச மூஞ்சிலே ஒரு பஞ்சு தான். ஒரு பஞ்சுல நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளையும் அவன் தோக்கடிச்சிட்டானு அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. அடுத்து உன்னோட டர்ன் தான் அப்படின்னு சஞ்சனை பார்த்து நம்ம ஹீரோ வரவும் நார்த் சிட்டி கேங் ஓன்ட்ட தோக்காது நம்ம சொல்லவும் கண்டிப்பா அவன் 1-on-1 ஃபைட் பண்ண போறதில்ல. கியூப் நான் ஜெயிக்க எவ்வளவு சான்ஸ் நம்ம ஹீரோ கேட்டா 30% அப்படின்னு கியூப் சொல்லுது. ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை நம்ம ஹீரோ அடிச்சு போடவோ இப்ப மொத்த கேங்கும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. எல்லாரும் ஒரு நேரத்துல அடிக்கிறதுனால நம்ம ஹீரோ கொஞ்சம் அடிய வாங்குறான். அதே நேரத்துல பதிலுக்கு திரும்பியா அடிக்கிறான். நீ ஒரு பொடி பையன்டா, எங்களுக்கு இதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சஞ்சன் சொல்றான். நம்ம ஹீரோ போயிட்டு அந்த அடியால் பால்ஸ்லயே ஏத்திட்டான். அவனுங்க 1-on-1 ஃபைட் பண்ணல. சோ நம்ம ஹீரோவும் நியாயமா ஃபைட் பண்ணக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி இறங்கிட்டா. இப்ப எல்லாரும் நம்ம ஹீரோவை துரத்துவோம். நம்ம ஹீரோ அப்படியே அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஓடுறது மூலியமா நம்ம ஹீரோ ஆளுங்களை அப்படியே தனித்தனியா பிரிச்சு இப்ப ஒவ்வொருத்தரா அப்படியே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே இருந்தாலுமே நம்ம ஹீரோ அடி வாங்கி கீழே தான் விழுந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அடிச்ச ஒருத்த பறந்து வந்து சஞ்சன் மலையா விழுந்ததா. இவனோட ஸ்ட்ரென்த் ஆவரேஜ் விட நார்மலா இருக்கு. நான் இவன்ட்ட சண்டை இழுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சஞ்சன் ரொம்பவே பயந்துட்டு இருக்கான். மாஸ்டர் உங்க எனர்ஜி லெவல் கம்மி ஆயிடுச்சு, உங்களை வேணா டெலிபோர்ட் பண்ணுவான்னு கியூப் கேட்கவோ வேணாம், ஜஸ்ட் நான் இவனை சும்மா மிரட்டு தான் போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நார்த் கேங் சிட்டி பெரிய ஆளுங்கன்னு கேள்விப்பட்ட ஒருத்த வந்து அவங்க மொத்த பெரிய அடிச்சு போட்டானே அப்படின்னு சொல்லி இன்னொரு கேங் வரான். சவுத் சிட்டி கேங் பாஸ் ஹியோஹானா அப்படின்னு சொல்லி சஞ்சன் பாக்குறான். ஒரு பொடிப்பாயா கிட்ட அடி வாங்கிருக்கீங்க, நீங்க நார்த் சிட்டி கேங் பாஸா அப்படின்னு சொல்லி அவன் கலாச்சிட்டு இருக்கான். நீங்க பேசுறதை இன்டர் பண்றதுக்கு மன்னிக்கணும், பட் உங்களை மாதிரி ரவுடி பசங்க விஷயத்துல எனக்கு இன்வால்வ் ஆக விருப்பம் இல்ல. எனக்கு தேவையானது ஷென்யோ பக்கம் நீங்க யாரும் வரக்கூடாது நம்ம ஹீரோ சொன்னா. நார்த் சிட்டி கேங் அடிச்ச ஒண்ணு நான் வின் பண்ணா எனக்கு பேர் கிடைக்கும் சவுத் சிட்டி கேங் லீடர் சொல்றான். மாஸ்டர் இங்க இருந்து டெலிபோர்ட் ஆயிருங்க, உங்களால எல்லாரையும் சமாளிக்க முடியாதுன்னு கியூப் சொல்லுது. இவனுங்களும் 1-on-1 இல்ல மொத்தமா தான் நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ண வராங்க. ஸ்டேஷனுக்கு என்ன டெலிபோர்ட் பண்ண நம்ம ஹீரோ சொல்றா. பார்த்தா அந்த ஜிம்மோட மெயின் சுவிட்ச் போர்டு இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆயிட்டு கரண்ட் ஆஃப் பண்ணி இவங்க பின்னாடியே வந்துருதான். சென்ஸ் மூலியமா இருட்டுல நம்ம ஹீரோ பார்த்து எல்லாரையும் ஈஸியா அடிச்சு போட்டுருதான். பாஸ் பவர் ஆன் பண்ணிட்ட இப்ப அவன் கதையை முடிக்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஆல்ரெடி எல்லாரையும் அடிச்சு போட்டு வச்சிட்டான். இங்க ஷென்யோ நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆயிருமோன்னு சொல்லி பிரின்சிபல் மத்தவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க. ஓபன் பண்ணல கதை உடச்சிட்டு உள்ள வந்துருவான்னு கத்திட்டு இருக்கவும் சஞ்சன் இங்க எஸ்கேப் ஆக பார்த்தா நம்ம ஹீரோவை முன்னாடி டெலிபோர்ட் ஆகி போய் நிற்கவோ ஐயோ பாஸ் இனி நான் உங்க பக்கமே தலை வச்சு படுக்கபடையில விட்டுருங்கன்னு சொல்லவும் பட் நீ செஞ்ச தப்ப நீ தந்து சரி பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் கதவை திறந்துட்டு உள்ள வரும்போது சஞ்சன் நம்ம ஹீரோவை அடிக்கிற மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டாங்க. சோ எல்லா தப்பா அந்த நார்த் சிட்டி அண்ட் சவுத் சிட்டி கேங் மேலதான் விழுந்துருச்சு. சஞ்சன் இனி உன் பக்கம் வரமாட்டான்ப்பா நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்ட்ரென்த் பார்த்தாது நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். வெள்ளரி கிடையாது ஸ்ட்ராங்கான ஜெம்ஸ் எல்லாம் இருக்கு, பட் அதோட காசு ரொம்பவே அதிகம். யாருக்கும் சொந்தம் இல்லாத காட்டுக்குள்ள புறஞ்சு கிடக்கிற ஜெம்ஸை தேடி நம்ம ஹீரோ போறோம். சொன்ன லவ் ஜெம் மவுண்டனுக்கு தான் நம்ம ஹீரோ போயிருக்கோம். 15 மீட்டர் ஆழமா இங்க தோண்டுங்கன்னு சொல்லவோ 15 மீட்டர் கையால நான் எப்படி அவ்வளவு தோன்றதுன்னு நம்ம ஹீரோ கேட்க அடுத்த கடையில ஒரு பெரிய கேவ் இருக்கிறத நான் சென்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் மைக்ரோவேவ் சென்ஸை யூஸ் பண்ணி ஆமா என்னாலயும் ஃபீல் பண்ண முடியுது, பசங்க என்ன அந்த கேவுக்குள்ள டைரக்டா அனுப்பிடுற நம்ம ஹீரோ கேட்கறேன். 1 சென்டிமீட்டர் கேப்பாச்சும் அந்த இடத்துல இருந்தாதான் என்னால உங்களை உள்ள அனுப்ப முடியும்னு சொல்லவும் தண்ணி கண்டிப்பா அந்த கேவுக்குள்ள போற மாதிரி ஏதாச்சும் இருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு தண்ணிக்குள்ள இருக்கிற கேப் வழியா அந்த கேவுக்குள்ள நம்ம ஹீரோ போயிருந்தான். ஃபுல்லி க்ளோஸ்டா இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள நம்ம ஹீரோவால டெலிபோர்ட் ஆக முடியாது. பட் நம்ம ஹீரோ தேடி அந்த ஜெம் எல்லாமே வந்துட்டு இந்த சவுத்துக்கு அந்த பக்கம் தான் இருக்கு. இங்க பாதியே இல்லையே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சிட்டாங்கன்னே உட்காரவோ பார்த்தா நம்ம ஹீரோ தலை மேல காத்தடிக்குன்னா சின்ன கேப் இருக்கணுமே நம்ம ஹீரோ பார்த்து அது வழியா என்ன டெலிபோர்ட் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். அங்க ஒரு பெரிய பாம்பு இருக்கு, அது போக அங்க இருக்கிற பள்ளம் ரொம்பவே ஆழமா தெரியுது. ஜஸ்ட் மிஸ் நான் தப்பிச்சேன், நல்ல வேலை போனை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பிளாஷ் லைட் நம்ம ஹீரோ அதுல ஆன் பண்றான். நான் இறங்கி போய் கீழே இருக்கிற இந்த ஜெம்ஸ் எடுக்கிறது கஷ்டம், அந்த ஒரு நிமிஷத்துக்கு என்னால 2 தடவை தான் டெலிபோர்ட் ஆக முடியும், எப்படி போறதை நம்ம ஹீரோ பார்த்துருக்கான். அவன் பின்னாடியே வந்து நைஸா கடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆயிருக்கான். 2 தடவை நம்ம ஹீரோ இப்ப டெலிபோர்ட் ஆயிட்டு இப்ப கொஞ்சம் தூரத்துக்கு நடந்து போய்கிட்டு இருக்கான். அந்த பாம்பு நம்ம ஹீரோக்கே தெரியாம நைஸா அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு. இப்ப இன்னொரு எட்ஜுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான், இதுக்கு மேல பாதை இல்ல. நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகிற டிஸ்டன்ஸ்ல லேண்டிங் ஆகிறதுக்குன்னு சேஃபான ஏரியா எதுவும் இல்ல. ஒப்பகேட்டை சேஃப்டிக்கு வச்சுக்கலாமோ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். திரும்பவும் பாம்பு கடிக்கிறதுக்குள்ள டெலிபோர்ட் ஆயிருந்தான். மாஸ்டர் உங்க 15 மீட்டர் டெலிபோர்டேஷன் டிஸ்டன்ஸ்ல தான் அந்த ஜெம்ஸ் இருக்குன்னு சொல்லவும் அந்த ஜெம்ஸோட எனர்ஜி எல்லாம் நான் அப்சர்வ் பண்ணிட்டா சூப்பர்மேன் அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிருவல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கற்பனை பண்றான். பாறைங்கள்ல இருக்கிற அந்த ஜெம் ஸ்டோன் எல்லாத்தையும் உடச்சி இப்ப நம்ம ஹீரோ எடுத்துக்கிறான். இவ்வளவு பெரிய ஸ்டோன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த இருக்கிறத நம்ம ஹீரோ எடுக்க ட்ரை பண்றான். கீழே விழுறதுக்குள்ள டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சிருந்தான். இந்த பள்ளம் எவ்வளவு ஆழம் இருக்கும் நம்ம ஹீரோ மைக்ரோவேவ் சென்ஸை யூஸ் பண்ணும்போது தான் பின்னாடி பாம்பு இருக்கிறதையே நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். பயத்துல பின்னாடி போய் நம்ம ஹீரோ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருக்கான். நம்ம ஹீரோட ரோப் அவனை காப்பாத்திருது. பட் அந்த பாம்பு போயிட்டு தண்ணிக்குள்ள விழுந்துருது. பட் அந்த ரோப் வந்து போகும்போது இப்ப நம்ம ஹீரோவோ தண்ணிக்குள்ள விழுந்திருக்கான். இப்ப தண்ணிக்குள்ளேயே நம்ம ஹீரோக்கு பாம்புக்கு ஃபைட் சீன் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோனோட ஷவலை வச்சு என்னதான் அடிச்சாலும் அந்த பாம்புக்கு எதுவும் ஆகல. அது நம்ம ஹீரோவை அப்படியே நெருக்கி ஆரம்பிக்கவும் என்னோட ஸ்பேஸ்க்கு என்ன டெலிபோர்ட் பண்ண நம்ம ஹீரோ சொன்னா. இந்த பாம்போட வெயிட் ரொம்ப அதிகம் மாஸ்டர், இதை உங்க கூட சேர்த்து டெலிபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் இந்த ஸ்னேக் என்ன டச் பண்ணி இருக்கிறதுனால இதோட சேர்த்தா நான் டெலிபோர்ட் ஆக போலன்னு பாம்போட உடம்புல நம்ம ஹீரோ குத்தி இப்ப தனியா வரப்போ டக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு டெலிபோர்ட் ஆகும். அவனோட ஓன் ஸ்பேஸ்க்குள்ள நம்ம ஹீரோ போய் ஒரு வழியா தப்பிச்சிருந்தான். நீங்க கலெக்ட் பண்ண எல்லா ஜெம்ஸையும் நம்ம மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா அது அட்வான்ஸ்டு லெவல் ஜெம்மா மாறும் அப்படின்னு சொல்லி கியூப் சொல்லுது. நீங்க கலெக்ட் பண்ண
எல்லாமே எலமெண்ட்ரி லெவல் தான், அப்படியே சாப்பிட்டீங்கன்னா கம்மியாக தான் எனர்ஜி கிடைக்கும், பட் இதை சிந்தசைஸ் பண்ண பவர் அதிகமாகும்னு சொல்லவும், அப்போ எனக்கு அட்வான்ஸ்டு லெவல் ஜெம்மையே கூட நம்ம ஹீரோ சொன்னா சிந்தசைஸ் பண்ண 100 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லவும், அதுக்குள்ள அந்த பாம்பு என்ன போட்டு தள்ளிடணும், இப்பவே ஸ்ட்ராங் ஆகணும்னு நம்ம ஹீரோ சொன்னா, அந்த ஸ்னேக் கூட ஃபைட் பண்றதுக்கு 2 ஸ்டோனை நீங்க அப்சர்வ் பண்ணா போதும், பேலன்ஸ் இருக்கிற ஜெம்மை நான் சிந்தசைஸ் பண்றேன்னு சொல்லவும், ஓகே என்ன ஆனாலும் சரி நான் இதுல வின் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். அந்த ஜெம்ஸ் அப்சர்வ் பண்ணதுக்கே நம்ம ஹீரோ இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டான். நம்ம ஹீரோவோட ஸ்பீடு ஸ்ட்ரென்த் எல்லாமே இன்க்ரீஸ் ஆனதுனால அந்த பாம்பு கூட இப்ப வேற லெவல்ல நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணி ஈஸியா அதை தோக்கடிக்கிறான். அதுவும் தண்ணிக்குள்ள ஓடி எஸ்கேப் ஆயிருது. சரி நான் ஒன்னும் அதை கொல்றதுக்காக இங்க வரல, அண்ட் அதை கொன்னாலும் நான் ஒன்னும் லெவலப் ஆக போறது கிடையாதுன்னு நம்ம ஹீரோவோ விட்டுறதான். அந்த இடத்துல ஒரு கிரீன் ஸ்டோன் கிடைக்கும். அட்வான்ஸ்ட் ஜெம்மான்னு கேட்டா இல்ல நார்மல் தான் கியூப் சொல்லவும், அப்ப இதை எங்க கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடி வாங்கின 2 ரவுடி பாஸும் சரக்கடிச்சிட்டு இருக்காங்க, அவனை கண்டிப்பா பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி சஞ்சன் சொல்றான். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், நம்ம அவன் கூட ஃபைட் பண்ணக்கூடாது, மிஸ்டர் லூவோ யான் ஃபேமிலின்னு சொல்லவும், நீ அவரையா இன்வால்வ் பண்ண போற அப்படின்னு சொல்லி சஞ்சன் பயப்படுறான். அல்ல விழுந்து கெஞ்ச போறியான்னு கேட்டா இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எல்லாத்தையும் விட்டு போனாருன்னு தெரியும்ல, அந்த ஷேகோச்சின் தான் சொல்லவும், அந்த ஷேகோச்சின்ங்கிறவர் தானே ஷன்யாவையும் ஏதோ காப்பாத்தினாருன்னு கேட்கவும், கொஞ்சமா நம்ம பொய்யை யூஸ் பண்ணா போதும், மிஸ்டர் லோவோ வச்சு வாங்க முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவனுங்க பிளான் போடுறாங்க. வீக்கெண்ட்ல வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஷென்யாவும் மீட் பண்றாங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஆளா தெரியற ஸ்ட்ராங்காவும் மிஸ்டீரியஸாவும் ஷென்யாவும் சொல்ற, ஹீரோ அவளோட கையை பிடிச்சிட்டு இனி உனக்கு எதுவும் ஆகப்பட மாட்டேன், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் நீ இதை தனியா பண்ண அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை எழுத்துட்டு போற. மாஸ்டர் நீங்க சொல்ற பொய்யை ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு, நான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா நல்ல கன்வின்சிங் பொய்யா சொல்லி தரட்டுமான்னு கேட்கவும், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இதுவே போதும் நம்ம ஹீரோ சொல்றான். கையில சாக்லேட்டை மறைச்சு வச்சுட்டு எந்த கையில இருக்குன்னு வா கேட்டா, மைக்ரோவேவ் சென்சர் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி பார்த்து இந்த கையன் கரெக்டா சொல்றான். அவ திரும்பவும் கேட்டா எல்லா டைமும் நம்ம ஹீரோ கரெக்டாவே சொல்லிட்டு இருக்கான். ஷென்யாட்ட இருந்த மொத்த சாக்லேட்டும் காலி ஆயிடுச்சு, என்ன டெலபதி எதுவும் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு வா கேட்டா, அப்படிலாம் இல்ல நம்ம ஹீரோ காமெடி பண்ணிட்டு டாபிக் மாத்தலாம் ட்ரை பண்ணா. என்கிட்ட எதையோ மறைக்கிறான்னு மட்டும் எனக்கு தெரியுதுன்னு வா சொல்லலாம். கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவ கையில நம்ம ஹீரோ அந்த ஜெம்மை கொடுக்குறான். இந்த பீகாக் ஸ்டோன் உனக்காக தான் நம்ம ஹீரோ கொடுக்கவும், இது ரொம்பவே அழகா இருக்கு, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும், ஏன் தேவையில்லாம செலவு பண்ணு வா கேட்டா, அது போக கீழே கிடந்தாப்பா எடுத்த நம்ம ஹீரோ உண்மையை சொன்னா அவ நம்ப மாட்டேங்கிறா. இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது ஷென்யாவுக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணா அவ கால் எடுக்க மாட்டேங்கிறா. எப்பவும் அவ லேட்டா வரமாட்டாலே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். காலையில இருந்து ஒரே போலீஸ்காரா போயிட்டு இருக்கு. ஷாங்காய் அபார்ட்மெண்ட்ல ஏதோ இன்சிடென்ட்டா 2 பேர் பேசி இருக்கும்போது அது ஷென்யாவோட அபார்ட்மெண்ட் ஆச்சு. நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடி போய் பாக்குறான். ஹீரோனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி ஃபாஸ்டா அந்த இடத்துக்கு ஓடி போய் பார்த்தா போலீஸ்லாம் அந்த இடத்துல சுத்தி நிக்கிறாங்க. நிறைய மக்கள் கூட்டம் அந்த இடத்துல இருக்க பேரிகேட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஆபீசர் நான் வீட்டுக்கு வந்து அப்பமே வீடு இப்படிதான் இருந்தது, என் பொண்ணு காணும் அப்படின்னு சொல்லி ஷென்யாவோட அம்மா அழுதுட்டு இருக்காங்க. ஒரு பொம்மையை தூக்கில போட்ட மாதிரி அவங்க வீட்டுல இருந்திருக்கு. போலீஸா அதை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, நியூஸ்ல எல்லாம் வருது, யார் அவளை கடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப சஞ்சன் அந்த இடத்துல இருந்து போகவும் நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி சஞ்சன் முன்னாடி போயிட்டு நிக்கிறான். யார் மல்லடா வந்து இடிச்சு, ஓ ஓ நீயா சாரி வாங்க நான் உனக்கு கவனிக்கல அப்படின்னு சொல்லி அவன் பயந்து போகவும், நீ ஏன் தேவையில்லாம பயப்படுறா, என்கிட்ட இருந்து எதையாச்சும் மறைக்கிறியா அப்படின்னு சைட்ல இருக்க சவுத்த நம்ம ஹீரோ பஞ்ச் போட்டு நான் பேட் மூட்ல இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, நான் எல்லாம் உண்மையும் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க அந்த லோவை தான் காமிக்கிறாங்க. சவுத் சிட்டி கேங்கோட பாஸ் போய் தான் சொல்லியிருக்கான்னு கண்டுபிடிச்சு அவனை கடத்தி இப்ப கோல்ஃப் பேட்டை வச்சு அடிக்கிற மாதிரி பில்டிங் எஜ்ல வச்சு மரட்டிட்டு இருக்கான். நான் போய் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் அப்படின்னு அவன் சொன்னான். வாய மூடுறான், கோல்ஃப் பேட்டை வச்சு அவனை அடிக்கிறான். அதான் ஷென்யாவை இவன் தான் கடத்திட்டு வந்திருக்கான். நான் கோவப்பட்டா என்னாகுன்னு பார்த்தல பொண்ணு, இவன் தான் அவன் போய் சொல்லியிருந்தாலுமே கூட ஷாங்குச்சின்க்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கு, உனக்கு அவனுக்கு என்னதான் ரிலேஷன்ஷிப்னு கேட்டா, ஷாங்குச்சின்னா யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு வா சொன்னா. எதுக்கு நீ சின்ன பொண்ணா இருக்கும்போது அவன் ஒன்ன காப்பாத்துறதுக்காக எக்ஸ்ட்ராடினரி மாஸ்டர்ஸ் கூட எல்லாம் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்டா, அப்படி நடந்ததே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு வா சொல்றா. மண்டையில அடிச்சா அவனுக்கு ஞாபகம் வருமா நம்ம அடிக்க போறான். எங் மாஸ்டர் அந்த ஷாங்குச்சின் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன், அந்த பொண்ணுக்கு மேபி அவரை தெரியாமல் இருக்கலாம், பட் ஆனால் ஷாங்குச்சின் இந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்டா இருக்காரு. ஒருவேளை நீங்க இந்த பொண்ணு கொண்டுட்டா அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு, அப்புறம் நம்மளால அவனை தடுக்க முடியாது, இந்த பொண்ணு உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம சேஃப்டின்னு சொல்லவும், அண்ட் யங் மாஸ்டர் ஷாங்குச்சின் இந்த இடத்துக்கு வந்தாலும் நம்மளால அவரை தனியா சமாளிக்க முடியாதுன்னு பட்லர் சொன்னா, நான் அதுக்கு தான் காசு கொடுத்து ஸ்ட்ராங்கான அசாசின்ஸை இறக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு ஷாவ்லியோ சொல்லவும், அந்த ஷாங்குச்சின் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், இதெல்லாம் நமக்கு பத்தாது, ஸோ இந்த பொண்ணை உயிரோட வச்சிருக்கிறது தான் நம்மளோட சேஃப்டிக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பட்லர் சொல்றான். சரி என்னமோ பண்ணு, பட் அவளை கட்டி போட்டு சேஃப்டியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போற. இல்லாம தப்பிக்கணும் ட்ரை பண்ணிடுறத யங் மாஸ்டர் கோவாக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்லர் போறான். பழிவாங்க என்கிட்ட வர வேண்டியதுன்றா, அவளை ஏன்டா இன்வால்வ் பண்ணீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். மிஸ்டர் லோவாவால தான் உன்னை ஹேண்டில் பண்ண முடியும் தான் அந்த சவுத் சிட்டி கேங் மாஸ் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லுவோம். யார் மிஸ்டர் லோவா நம்ம ஹீரோ கேட்டா, நீலிங் கார்ட் ஸ்ட்ரீட் இன்சிடென்ட்டை கேள்விப்பட்டிருக்கியா, ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் இருந்தான், அவன் ரொம்பவே பவர்ஃபுல், அவன் மேல ஒருத்த கை வச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனோட அங்கிள் அந்த ஆளை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மொத்த ஆளுங்களையும் கூட்டிட்டு கிளம்பி போய் பார்த்தா அங்க நின்னுட்டு இருந்தது லோவா அப்படின்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு அவங்க 2 பேரும் மண்டி போட்டு அந்த இடத்துல நின்னாங்க. லோவாவோட கார் அங்க இருந்து போன அப்புறம் கூட அவங்க மண்டி போட்ட மாதிரியே தான் நின்னுட்டு இருந்தாங்க. அதுக்கு பேர் தான் நீலிங் கார்ட் ஸ்ட்ரீட் இன்சிடென்ட். மிஸ்டர் லோவா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் உண்மை மாதிரியே தெரியல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, சரி இதுக்கும் ஷென்யாவுக்கும் என்ன சம்பந்தம் நம்ம ஹீரோ கேட்டேன். வயசுல ஷென்யாவை சில பேர் கடத்த வந்தப்போ ஒரு பர்சன் வந்து காப்பாத்தினோட பேர் தான் ஷாங்குச்சின். அந்த ஷாங்குச்சின் வந்துட்டு மிஸ்டர் யோவோட 2 ஃபிங்கரை உடச்சிட்டாரு. யான் ஃபேமிலியும் வாண்டட் போஸ்டர் போட்டு பல காசை இதுல இன்வால்வ் பண்ணாங்க. ஆனா ஷாங்குச்சின் அவரால் கண்டே பிடிக்க முடியல. ஷாங்குச்சின் கிட்ட அடி வாங்கினதுனால மிஸ்டர் லோவா
லியோவா அவரை படிவாங்கணும்னு துடிச்சிட்டு இருந்தா லியோவா அவரை சின்ன வயசுல காப்பாத்திருக்காருன்னா ஷாங்கோ சின்ன பிடிக்கிற ஒரே க்ளூ இவா இன்சிடென்ட் போயிட்டு மிஸ்டர் லியோவா கிட்ட சொல்லிதான் அவன் ஒன்ன மாட்டியோட ட்ரை பண்ணான். ஏன்னா உன் ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ணும்போது நாங்கெல்லாம் சாதாரண ஸ்ட்ராங் கிட்ட அடி பண்ணிச்சு தானே போனோம் அப்படின்னு சொல்லி சஞ்சன் சொன்னா. அதுவும் கரெக்ட் தான். சொன்னா போய் அவளை காப்பாத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். மிஸ்டர் லியோவா ரொம்ப ஸ்ட்ராங். இப்ப நன்றா கதையா சொன்ன நீ அவர்கிட்ட போறேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சஞ்சன் கத்துன. உன்ன மாதிரி வீக்கா இருப்பாங்க என்னையும் நினைச்சிடாத. என்ற சொன்னதை போலீஸ்ட போய் சொல்லி ஒழுங்கா சரண்டர் ஆயிருன்ட்டு நம்ம ஹீரோ போறான். மாஸ்டர் நீங்க ஷென்யாட்டோ கொடுத்த அந்த பீகாக் ஸ்டோனோட லொகேஷன் இந்த இடத்துல தான் காமிக்குது அப்படின்னு சொல்லி அந்த கியூப் சொல்லுது. நம்ம ஹீரோ கொடுத்த ஸ்டோனை பக்கத்துல இருக்கிறதுனால அதை வச்சு ட்ராக் பண்ணி நம்ம ஹீரோ அந்த லொகேஷனுக்கு வந்துட்டான். நான் அசாசின்ஸ் இறக்கியிருக்கேன். ஷெங்கோச்சன் ஸ்ட்ராங்காவே இருந்தாலும் கண்டிப்பா அடிபடாம திரும்ப போக மாட்டான் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் லியோ நினைச்சா. மில்லியன் மார்ஷல் ஆர்ட்ஸ்னு ஒரு குரூப்போட லீடர். நீ தர்ற காசுக்காக நான் ஒண்ணு இங்க வரல. அந்த ஷாங்கோச்சின் நான் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க் போட்ட அந்த லீடர் சொல்றான். மாஸ்டர் முன்னாடி ஒருத்தன் அரகண்டா பேசியோ மாஸ்டர் அமைதியா இருக்காரே அப்படின்னு சொல்லி அந்த பட்லர் ஆச்சரியப்படுதான். மாஸ்டர் இந்த பில்டிங்குள்ள 7 ஸ்ட்ராங்கான எனர்ஜியை நான் சென்ஸ் பண்றேன் கியூப் சொல்லவும். எனக்கு 7 ஸ்ட்ராங்கான ஆளுங்களா? சரி அந்த அட்வான்ஸ்டு ஜெம் அதை என்னாச்சுன்னு கேட்டா சிந்தசைஸ் ப்ராசஸ் முடிய இன்னும் 30 நிமிஷம் ஆகும்னு அந்த கியூப் சொல்லுது. பாஸ் அந்த ஷாங்கோச்சின் வரல பட் ஏதோ ஒரு பொடியா வந்திருக்கான் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுவோம். மெயின் டிஷ்க்கு முன்னாடி அப்போ அந்த சைடு டிஷை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு மிஸ்டர் லியோ சொல்றான். அங்க தேடி நம்ம ஹீரோ இப்ப அந்த பில்டிங் குள்ள வந்துட்டு இருக்கான். ஒரு கதவு போட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ உடைக்கலான்னு போனா தம்பி ஒரு நிமிஷம் இந்த இடத்த நான் தான் ப்ரொடெக்ட் பண்றேன். உள்ள போகணும்னா என்ன தாண்டி தான் போயாகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து நிக்கிறான். மாஸ்டர் இவனோட ஸ்ட்ரென்த் 52 பட் உங்க ஸ்ட்ரென்த் 50 தான் அப்படின்னு சொல்லி அந்த கியூப் சொல்லுது. ஒழுங்கா என்கிட்ட சாவியை கூட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா நான் எதுக்கிட்டா தரணும்னு அவன் கேட்கறான். என் கேர்ள் ஃபிரெண்ட் மேல மாட்டிட்டு இருக்கா ஒழுங்கா கூட நம்ம ஹீரோ சொன்னா. அப்ப என்ன ஃபைட் பண்ணி அங்க போன அவன் தனியா ஒரு ஃபைட்டிங் இடத்த கூட்டிட்டு போறான். இங்க அந்த ஏன்லவோ சென்னை கிட்ட வந்து சும்மா உட்காந்துருக்க போர் அடிக்கலாம் டிவி ஆன் பண்றான். இந்த படத்தோட பேரு ஹீரோ கிளைம்ஸ் த டவர் அப்படின்னு சொல்லி யான்லுவா வந்து அவகிட்ட கலாய்க்கிறான். அவன் பாய் ஃப்ரெண்டு ஹீரோ மாதிரி வந்திருக்கான். அந்த ஹீரோ மேல் ஃப்ளோருக்கு வருவான் நீ நினைக்கிற அப்படின்னு அவன் கேட்கறான். இங்க பாடி பில்டர் மாதிரி இருக்கிற அந்த ஆள் நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணா. நம்ம ஹீரோ அவன் மூஞ்சிலேயே கிக் பண்றான். கியூப் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோவோட அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவன் தான். இருந்தாலும் நம்ம ஹீரோ கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கிறதுனால இப்போதைக்கு தப்பிச்சிட்டு இருக்கான். பொடி பையனா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கிறே அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி செரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நீ என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த தொழில நான் பல வருஷமா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணா. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ அவனோட சூப்பர் பவரை கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அட்டாக்ஸ் எல்லாம் நான் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை வேணும்னே வெறுப்பேத்தி கையில சூப்பர் பவரை கொண்டு வந்து அவன் மூஞ்சில பஞ்ச் பண்ணுவோம். கையில என்ன ஹேமராடா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி கேட்கறான். உண்மையிலேயே பார்த்தா நம்ம ஹீரோ டெலிபோர்ட் பண்ணி ஒரு ஹேமரை தான் அவன் கைக்கு கொண்டு வந்திருக்கான். இங்க நான் நியாயமா சண்டை பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அவன் கிட்ட இருந்து கீ எடுத்து மேல் ஃப்ளோருக்கு போறான். அடியில போயிட்டு இருக்கும் போதே பார்த்தா திடீர்னு ஒருத்த அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அட்டாக்ல இருந்து எஸ் ஆனா அவன் நம்ம ஹீரோ மூஞ்சிலே கிக் பண்றான். இவ்வளவு வீக்கா இருந்துட்டு நீ எப்படி பேப்லோவை டிஃபீட் பண்ண? சரி அப்படியோ என்கிட்ட நீ தோக்கதான் போற, சீக்கிரமா மேல வந்து சேர அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு மேல போறான். மாஸ்டர் இவனோட ஸ்ட்ரென்த் 75 இருக்குன்னு கியூப் சொல்லுது. அப்படினாலும் நான் அவனை தோக்கடிப்பா நம்ம ஹீரோ உள்ள போய் பார்த்தா மொத்த இடமும் இருட்டா இருக்கு. கோல மாதிரி மறைஞ்சுக்கிடாம நேரா வந்து ஃபைட் பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இருட்டுல நம்ம ஹீரோக்கு தான் கண்ணு தெரியல. அந்த அசாசின் சூப்பரா ஃபைட் பண்றான். ஹீரோக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டு அவன் அட்டாக் பண்ணா. நம்ம ஹீரோ கிட்ட அவன் தான் அடி வாங்குறான். லக்ல அவன் என்ன அட்டாக் பண்ணிருப்பான்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த அசாசின் நினைக்கிறான். பட் நம்ம ஹீரோ கிட்ட மைக்ரோவேவ் சென்ஸ் இருக்கிறதுனால இருட்டா இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியும் தான். இந்த டேகர்லயே இருட்டுலயே அடி வாங்கி நான் இருட்டுக்குள்ளேயே வளர்ந்தவன். எனக்கு இருட்டுல கண்ணு நல்லா தெரியும். இருட்டு என்னோட இடம். நான் தாண்டா இருட்டுல ராஜா. உன்னால என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டேகர்லயே நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நிக்கிறான். முட்டாள் அப்படின்னு சொல்லி சவுட்லயே நம்ம ஹீரோ பலர்னவனை அடிக்கிறான். இருட்டுல நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு அந்த டேகர்லயே நினைச்சிட்டு இருக்கான். அட்டாக் பண்றங்கிற பேர்ல அந்த அசாசின் தான் நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். டேகர்லியவா அவன் தோக்கடிச்சிட்டோம்னா அடுத்தது நம்ம தான் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் சொல்லவும் கண்டிப்பா அவன் கிட்ட ஸ்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா பியாஃபுல் தான். அவன் 10 செகண்ட்ல அவன் கிட்ட தோத்து போகலன்னா நம்மள தான் அடுத்து அவன் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படியே அவன் நம்ம கிட்ட வரைக்கும் வந்தாலும் அவன் சாவு இங்கதான் இருக்க போகுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இவ்வளவு தூரம் நீ வந்திருக்கேன்னா நீ உண்மையிலேயே எக்ஸ்ட்ராடினரி ஆடுதான் அப்படின்னு அடுத்த ஃப்ளோர் அசாசின் பேசிட்டு இருக்கும் போதே டக்குனு போயிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். பட் இந்த 3வது ஃப்ளோர்ல இருக்கிற அசாசின் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். நம்ம ஹீரோவை ஈஸியா அடிச்சு போடுறான். மாஸ்டர் அட்வான்ஸ்டு சிந்தசிஸ் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜெம் ரெடியா இருக்கு அப்படின்னு கியூப் சொல்லுது. நம்ம ஹீரோவை சோக் பண்ணி அப்படியே அவன் கொல்லலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணா. நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு கத்தியை டெலிபோர்ட் பண்ணி அவனை குத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா. அதையும் அவன் ஈஸியா தடுத்துருந்தான். அவன் ஒரு கையை ரிலீஸ் பண்ணதுனால அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த சோக்ல இருந்து வெளியே வந்துருந்தான். அவனை அட்டாக் பண்ணாலும் நம்ம ஹீரோக்கு தான் கை வலிக்கு. அந்த அசாசினோட ஒரு பஞ்சு சவுத்துலயே ஓட்டையை போட்டுருது. இந்த அசாசின் ஸ்ட்ராங் மட்டும் இல்லாம ரொம்ப ஃபாஸ்டாவும் இருக்கான். இப்போதைக்கு நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு டாஷ் தான் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருந்துமே நம்ம ஹீரோ தான் அடி வாங்குறான். என்னாலும் சரி நான் ஷென்யாவை சேவ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா. நம்ம ஹீரோ கையை அவன் உடச்சிருக்கான். நம்ம ஹீரோ பாடியில ஒரு பஞ்ச் பண்ணுவோம். பின்னாடி இருக்கிற காங்கிரீட்டே உடையுது. அட்வான்ஸ்டு ஜெம் அவங்க பாடி ஃபுல்லா இப்ப அப்சர்வ் பண்ணிருச்சு அப்படின்னு கியூப் சொல்லுது. இவ்வளவு நேரம் வார்ம் அப் பண்ணிட்டு இப்ப ரியல் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோ இப்ப லெவலப் ஆனதுனால ஸ்ட்ரென்த் அதிகமானதுனால ஈஸியா நம்ம ஹீரோ எந்திரிச்சிருந்தான். நம்ம ஹீரோவோட ஒரு கையை அவன் உடச்சிட்டான். அப்படி இருந்துமே நம்ம ஹீரோ அதை வச்சே யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்றான். எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம ஹீரோவோட பாடியால அதை ஹேண்டில் பண்ண முடியல. பாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதா இப்படி நடக்குதுன்னு கியூப் சொல்லவும் இதையா முன்னாடியே சொல்ல நம்ம ஹீரோ கேட்டு பாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற வழியவோ பொறுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். லெவல் C வாரியர் இந்த கொடி பையன் கிட்ட தோத்து போகிறதா அப்படின்னு சொல்லி அந்த அசாசின்
அசாசின் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபுல் பவரையும் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி அந்த அசாசினை ஈஸியா தோக்கடிச்சிருந்தான். டிவில அந்த ஷென்யாவும் ரவுடியா பாத்துட்டு இருக்கவும் இந்த அண்டர் கிரவுண்ட் கில்லர்ஸ் எல்லாம் இதுக்கா காசு கொடுத்து நான் ஹையர் பண்ணேன் அப்படின்னு அந்த பாஸ் கடுப்பாகவோ, பாஸ் கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் அசாசின் கண்டிப்பா அவங்களுக்கு தோக்கடிப்பாங்கன்னு அந்த பட்லர் சொல்றான். ஏன்னா அடுத்து இருக்கிறவங்க மில்லியன் மார்ஷல் ஆர்ட்ஸ் அலையன்ஸ் சேர்ந்தவங்க, பரம்பரையாவே அசாசினேஷன் பண்றதுதான் அவங்களோட தொழில், அவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல் அப்படின்னு பட்லர் சொல்லவோ, எல்லாவனும் பெருசா பேசுவான், தோக்க மட்டும் செய்யட்டும் அப்படின்னு பாஸ் டென்ஷன் ஆனா, கவலைப்படாதீங்க பாஸ், அடுத்த இருக்கிற குரூப்பை பத்தி வேர்ல்டுக்கே தெரியும், அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங் ஆனவங்க அப்படின்னு சொல்லி அந்த பட்லர் சொல்றான். அது போக அடுத்த இருக்கிற அந்த பொண்ணு அவளோட பவர்ஸை லிமிட் பண்ற மாதிரி ஒரு பிரேஸ்லைட் அவளுக்கு போட்டு விட்டுருக்காங்க. பிரேஸ்லைட் மட்டும் அந்த பொண்ணு கழட்டிட்டா அவ ஆளுங்களாலேயே அவளை தடுக்க முடியாது, கண்டிப்பா அந்த பையன் நெக்ஸ்ட் ஃப்ளோர் தாண்ட மாட்டான் அப்படின்னு பட்லர் சொல்றான். இங்க நம்ம ஹீரோ கையாம உடச்சிட்டான், ஈவன் அந்த வலி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஃபைட் பண்றதுக்கு போறான். ஈவன் என் உயிரே நான் இந்த இடத்துல ரிஸ்க் பண்ணாலும் பரவாயில்ல, ஷென்யா பொண்ணு எப்படியாச்சும் காப்பாற்றலாம். நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய்கிட்டு இருக்கான். மாஸ்டர் உங்க பாடி கண்டிஷன் சரியில்லை, நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு கியூப் சொல்லுது. இங்க இருக்கிற பீப்புள் எனக்கு ரெஸ்ட் தர மாட்டாங்களே, இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அடுத்த ஃப்ளோர் கதவை திறக்கிறான். அந்த அசாசினும் அந்த பொண்ணு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு சின்ன ரேப் கேப் மாதிரி காமிக்கிறாங்க. ஷென்யா இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், எப்பவுமே என் கூடவே தான் எனக்கு இருந்தா, அவ என் கூட இருந்தா லைஃப்ல நான் ஹாப்பியா இருக்கலாம்னு நினைச்சானா, திடீர்னு என் லைஃப்ல ஒரு கியூப் வந்தது, அந்த கியூப் கூட நான் மறிச்சானே, நிறைய பவர்ஸ் எனக்கு கிடைச்சது, இந்த பவரை வச்சு நான் ஷென்யாவை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சானா, லைஃப் அவ்வளோ ஈஸியில யாரதான் வெட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக மவுண்டன்ஸ் பக்கம் போயிட்டு நான் சில ஜெம்ஸ் எடுத்தேன், அங்கே ஒரு ஸ்னேக் கூடயோ ஃபைட் பண்ண, இன்னும் நான் ஸ்ட்ராங் ஆனேன், நான் சேஞ்ச் ஆயிட்டேன் அப்படிங்கிறத ஷென்யா நோட்டீஸ் பண்ணாலும் அவ பெருசா அதை பத்தி கேட்டுக்கிடல. பட் நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல அவளை ஆளுங்க வந்து கடத்திட்டு போவாங்கன்னு. ஷிங்கோச்சின்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை பிடிக்க ஒரு மோசமான ரவுடி செட் பண்ண ட்ராப் தான் இது. என்னானாலும் சரி ஷென்யாவை நான் இதுல இருந்து காப்பாத்தாம வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ அந்த பில்டிங்குள்ள போய்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 3 அசாசன்ஸ் தோக்கடிச்சு இப்போ 4வது ஃப்ளோருக்கு நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி ஒரு கை உடஞ்சிருக்கு. இப்போ அந்த 4வது ஃப்ளோர்ல 2 அசாசன்ஸ் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலி நீங்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு கன் எடுக்கிறா. நம்ம ஹீரோவோட சூப்பர் பவர் என்னன்னு செக் பண்ணா 0 அப்படின்னு காமிக்குது. அப்படின்னா இவன் ஒரு கல்டிவேட்டர் கிடையாது, சாதாரண பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி இவ்வளவு தூரம் இவன் வந்திருக்கானு அவங்க ஷாக் ஆகுறாங்க. கண்டிப்பா இவனோட ரத்தம் என் பாடியை போஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஹாப்பி ஆகுறா. என் பேரு ஐஜிஎல்லின் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு நம்ம ஹீரோவோட ஒரு கையை பிடிச்சிட்டு பலார்னு மூஞ்சிலே இன்னொரு பஞ்ச் பண்றா. நம்ம ஹீரோ பதிலுக்கு மூஞ்சிலே பஞ்ச் பண்ண அவ அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. பாடியை ரீஃபைன் பண்றதுக்கு நீதான் பக்காவான ஜெம் அப்படின்னு சொல்லி அவ சிரிச்சிட்டு இருக்கவும், நீ என்ன பைத்தியமா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அவ ஃபாஸ்டா வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி அடிக்காம கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கான். ஹே வாங், நீ அவளுக்கு மேட்ச் கிடையாது, நீ தோத்து போக போற அப்படின்னு சொல்லி அவளோட அங்கிள் அங்க சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பார்க்கதான் கியூட்டா இருக்கா, அடியெல்லாம் பலமா கொடுத்துட்டு இருக்கா. இதுக்கு மேலேயே பின் வாங்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டு நம்ம ஹீரோவா மூஞ்சிலேயே பஞ்ச் பண்றான். பட் அவ அதை என்னடானா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னு பவர் இல்ல, இன்னும் ஸ்ட்ராங்கா என்ன அட்டாக் பண்ணணும், அவ போய் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோ பதிலுக்கு என்னதான் அட்டாக் பண்ணலாம் அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அதை என்ஜாய் பண்ணி வாங்கிட்டு இருக்கா. என்ன இவ்வளவுதான் உன்னோட பவரா அப்படின்னு சொல்லி அவ சிரிச்சுக்கிட்டே பதிலுக்கு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அது ஒரு கட்டத்துக்கு மேல அவ அப்படியே ஒரு பீஸ்ட் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறா. பவர்ஸ் ஆக்டிவேட் பண்ணாத, காம் டவுன் ஆக அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் சொன்னா. ஸ்டோன் நீ இதுல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பல்லு ஃபுல்லா இப்ப பீஸ்ட் மாதிரியே மாறிடுச்சு. நம்ம ஹீரோவோட கையில போயிட்டு அவ அட்டாக் பண்ணி இப்ப நம்ம ஹீரோ கையில ரத்தமா வருது. அவ பீஸ்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுனால அவ கையே கத்தி மாதிரி இருக்கு. அவ எங்க போனா நம்ம ஹீரோ பாத்துட்டு இருந்தா. நம்ம ஹீரோவோட பிளட்டை வந்து டக்குனு சாப்பிடுறா. பிளட் ரொம்பவே டேஸ்டா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு திரும்பவும் நம்ம ஹீரோவை கடிக்க வரா. முடிஞ்ச அளவு நம்ம ஹீரோ தடுக்கிறான். இவ ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அட்டாக் பண்றாளே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோவோட கழுத்துல அவ நகத்தை வச்சு கீரல போட்டுதா. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டு போயிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட கழுத்திலேயே வந்து அவ கடிச்சிருக்கா. நம்ம ஹீரோ பிளட்டை குடிச்சதுனால திடீர்னு அவளோட பவர்ஸ் ரொம்ப அதிகமாகுது. அது கண்ட்ரோல மீறி போக போதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஸ்டோனுங்கிற அவளோட அங்கிளே டக்குன்னு அவளை தடுக்கிறான். அந்த பொண்ணு உண்மையிலேயே இப்ப மார்ஸ்டா மாறினால அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பிளட்ல பியூர் எனர்ஜி இருக்கிறதுனாலதான் இவ மாறுறா அப்படின்னு சொல்லி அவன் அங்கிள் பார்த்துட்டு அக்கு பிரஷர் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவோம். அவ இப்போதைக்கு நார்மல் ஆகிறா. இதான் எனக்கான சான்ஸ், இங்க இருந்து ஓடிடலாம். நம்ம ஹீரோ கிளம்புனா தூரத்துல இருந்தே அந்த ஆளு விண்ட் எனர்ஜியை வச்சு அட்டாக் பண்ணுவோம். இவரால இதை கூட பண்ண முடியுமா நம்ம ஹீரோ பாக்குறான். பையன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு எதிர்பார்க்கல. இவ்வளவு வேற நான் தடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோன் இன்விசிபிளா அட்டாக் பண்றான். பட் கியூபோட எச்சரிக்கையினால நம்ம ஹீரோ அதை டாஷ் பண்ணியிருந்தான். இங்க அந்த பொண்ணு திரும்ப பீஸ்ட் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கவோ ஸ்டோன் டக்குன்னு போயிட்டு அவளை தடுக்கிறதுக்கு போயிருந்தான். மேல இருக்க அந்த லேடியா தானே ரெஸ்கியூ பண்ண வந்தா, நீ நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவோம். தோல்வியை ஒத்துக்கிறீங்களா, உங்க பாஸ் உங்களை கொல்ல மாட்டாரா நம்ம ஹீரோ கேட்டா. நான் மில்லியன்ஸ் அலையன்ஸ்ல இருந்து வந்தவன், தோல்வியை ஒத்துக்கிட மாட்டேன்னு சொன்னேன். அப்ப அந்த பொண்ணை நீங்க ஹீலிங் பண்றதுக்கு நான் எதுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்கணும், இப்பவே வாங்க ஃபைட் பண்ணலாம் நம்ம ஹீரோ கூப்பிடுறான். சரி நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும், அப்ப திரும்ப என்ன வந்து அட்டாக் பண்ண மாட்டேன் ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி, இதுதான் என்னோட டோக்கன், இதை நீ எடுத்துக்கோ, இது இருந்தா நான் உன்னை அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு பிளட் அதுல ஊத்தி அவர் ப்ராமிஸ் பண்றாரு. ஒருவேளை இதை நான் பிரேக் பண்ணா சாம்பிள் ஆயிருவேன், மேஜிக்கல் ப்ராமிஸா இப்ப பண்ணிருக்கேன்னு சொல்லவும் இவன் நம்ம ஹீரோ அதை நம்பாம வீடியோவா எடுத்து வச்சுக்கிறான். சரி நான் உங்களை நம்புறேன், உங்க உயிரே இப்ப என் கையில இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, என்கிட்ட கேர்ஃபுல்லா நடந்துக்கோங்க நம்ம ஹீரோ
மிரட்டிட்டு போறான். வேற வழி இல்லங்கிறதுனால அப்புறம் அமைதியா இருக்காரு. அப்புறம் பார்க்கலாம் மிஸ்டர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி இருக்கான். சோ மில்லியன் சலையன்ஸ் ஆளுங்க யாருமே வந்து ஃபைட் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னதுனால மிஷன் கேன்சல், எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளேயான்னு கேட்டா இங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அவர் சொல்றாரு. அசாசின்ட்ட பேசிட்டு இருக்கும்போதே அந்த அசாசினை யாரோ வந்து அடிச்சு போடுறாங்க. இவங்களோட உண்மையான டார்கெட் ஷிங்கோச்சான், அந்த ஸ்ட்ராங்கான ஆள் இந்த இடத்துக்கு வந்துட்டான். மிஸ்டர் சோ நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் ரவுடி கேட்டா எல்லா ஆளுங்களும் தோத்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது உண்மையா அப்படின்னு நம்ம பட்லர்ட்ட கேட்டா ஆமா மாஸ்டர் அப்படின்னு பட்லர் சொல்லுவோம். அச்சோ இந்த நேரத்துல ஷிங்கோச்சான் வந்தா என்ன பண்றது அப்படின்னு அந்த பாஸ் பயந்தா ஷிங்கோச்சானை விட்டுத்தல ரேண்டமா வந்து அந்த பொடி பையனே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், அவன் கூட நான் மோதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சோ அப்படிங்கிறவன் ஃபைட் பண்றதுக்கு போய்கிட்டு இருக்கான். மாஸ்டர் உங்க பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு, இங்க இருந்து கிளம்புறது தான் பெஸ்ட் அப்படின்னு பட்லர் சொன்னா. அந்த ரவுடி டென்ஷன் ஆகிறா. மிஸ்டர் சோ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல, நீங்க என் பிளானுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா காசுக்காக இங்க வரல, நீ என்ன ஆர்டர் போடாத அப்படின்னு சொல்லிட்டு சோ அங்க இருந்து போறான். மாஸ்டர் பத்தி தெரிஞ்சு இவன் பயப்படாம எதிர்த்து பேசுறான்னா எவ்வளவு ஸ்ட்ராங் தான் இவன் அப்படின்னு சொல்லி அந்த பட்லர் பாக்குறான். மத்த எல்லா அசாசின்ஸும் போயிட்டாங்க. பட் ஒரே ஒரு அசாசின் மட்டும் நம்ம ஹீரோக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதை உடச்சிட்டு நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். எல்லா அப்போனன்ட் இருப்பாங்கன்னு சொன்னா இந்த ரூம்ல யாருமே காணுமா நம்ம ஹீரோ கேட்டா இப்ப வெறும் 2 பேர் தான் இருக்காங்க மாஸ்டர் அப்படின்னு அந்த கியூப் சொல்லுது. அப்ப மத்தவங்க எங்க போனாங்க நம்ம ஹீரோ பார்த்து வந்துட்டு இருக்கும்போது உன்னோட ஒரே ஆப்பனன்ட் நான் மட்டும் தான் இப்ப இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி ஆள் வந்து நிக்கிறான். மாஸ்டர் இவனோட பவர் லெவல் 7 அப்படின்னு கியூப் சொல்லுவோம். என்னது வெறும் 7 தானா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என் பேரு சோமோஷான் அப்படின்னு சொல்லுவான். அவன் கூட இருக்க பொம்மையா அவனே மாதிரியே பேசிட்டு இருக்கு. அவனோட பவர் 7 தான், பட் அவனோட பப்பட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தெரியுது. அதுக்குள்ள ஒரு ஜெம் ஸ்டோனும் இருக்கு, லெவல் பி, வாரியருக்கு இவன் ஈக்குவலா இருப்பா அப்படின்னு சொல்லி கியூப் சொல்லுது. நம்ம ஹீரோ ஒரு அடி அடிச்சாம்னா கூட இந்த சோமோஷானால தாங்க முடியாது. பட் அவன் அட்டாக் பண்ற எல்லா பவருமே வந்துட்டு ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ராங் எக்ஸாசிஸ்ட் அனதர் வேர்ல்ட் அப்படிங்கிற அனிமே பார்த்திருந்தீங்கன்னா வில்லன் என்ன பவரை யூஸ் பண்றாங்கிறது உங்களுக்கு புரியும். அவன் டாலிஸ்மன் பவரை யூஸ் பண்ணி தன்னோட பாடி மேல அந்த சோமோஷான் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி ஸ்ட்ராங் ஆயிக்கிடுது. சோமோஷான் வீக்கா இருந்தாலுமே அந்த டாலிஸ்மன் வந்துட்டு அவன் பாடியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ நம்ம ஹீரோ அட்டாக்ல இருந்து அவன் தப்பிச்சு நம்ம ஹீரோவை வேற லெவல்ல அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இதுல டைலாக்ஸே கிடையாதுங்கிறதுனால ஒரிஜினல் அனிமேவை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஃபைட் சீன்ஸ்க்குலாம் இந்த எபிசோட்ல வேற லெவல்ல எஃபோர்ட் போட்டிருக்காங்க. இந்த சோமோஷான் நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது கையில ஐ டாப்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த அசாசனோட பாட்டில் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. நம்ம ஹீரோ தான் அந்த அசாசனை போட்டு அடி அடின்னு வச்சிருக்கான். பட் அவன் ஒரு அடி நம்ம ஹீரோவை திருப்பி அடிச்சாலும் அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த சோமோஷான ஒரு அளவு நம்ம ஹீரோ ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தா இப்ப அவனோட பப்பட்டும் சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்குது. ஆக்சுவலி அந்த பப்பட்டை வந்து சோமோஷான் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா. அதே நேரத்துல நம்ம ஹீரோ கூட ஃபைட்டோ பண்றான். அந்த பப்பட்டோட அட்டாக்ஸ் ஃபுல்லுமே வந்துட்டு சூப்பர் பவர் அட்டாக்ஸா இருக்குது. எல்லா அட்டாக்கையும் டாச் பண்ணி பப்பட்டை நம்ம ஹீரோ அடிச்சு போட்டா பின்னாடி சோமோஷான் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் அவனும் ஒரே நேரத்துல மாத்தி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. சோமோஷானோட முடிய நம்ம ஹீரோவை பிடிச்சிக்கிடுவோம். அச்சோ டேய் விட்றாயா, முடிய விட்றா அப்படின்னு சொல்லி அவன் கத்த ஆரம்பிக்கிறான். இதான் சரியான சான்ஸ் நம்ம ஹீரோ வெள்ளத்தனமா லுக்க விட்டுட்டு அவன் முடிய நல்லா எடுத்து பிடிச்சு மொத்த ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி அவன் வயிட்லயே ஸ்ட்ராங்கா நம்ம ஹீரோ ஒரு பஞ்சு தான் சோமோஷான் பறந்து போயிட்டு விழுறான். அவன் ஒரு சாதாரண லெவல் 7 தான் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோட ஃபுல் பஞ்ச் அவனை கண்டிப்பா டேமேஜ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சரி ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சா இப்போ அந்த சோமோஷான் எந்திக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ணது அவன் பாடியை டேமேஜ் பண்ணல, பட் அவனோட ஒரு டாலிஸ்மேன் வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆகுது. எப்படா இதை பண்ணன்னு கேட்டா அவன் டாலிஸ்மேன் தான் காரணம்னு சொல்லவும் இதெல்லாம் சீட்டிங்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் நிறைய காசு கொடுத்து அந்த டாலிஸ்மனை வாங்கியிருந்தா எல்லாத்தையும் நீ செலவு பண்ண வச்சிட்டல, ஃபீபிள் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு டாலிஸ்மனை யூஸ் பண்றான். இதை பார்த்த யாரும் உயிரோடையே இருந்ததில்ல, ஷ்ரிங்க் டிஸ்டன்ஸ் சொல்லி இப்ப அவன் செம ஃபாஸ்டா மூவ் ஆகுறான். கிட்டத்தட்ட டெலிபோர்ட் ஆகுற மாதிரி அவன் ஃபாஸ்டா மூவ் ஆகி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மேல இப்ப அவன் ஒரு டாலிஸ்மனை ஒட்டி விட்டுருந்தான். பில்டிங் மேல இருந்து நம்ம ஹீரோ மேல போய் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். அவன் நம்ம ஹீரோ மேல ஓட்டின டாலிஸ்மன் மூலியமாவே எல்லா அட்டாக்ஸும் தானா நம்ம ஹீரோவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பப்பட்டு நம்ம ஹீரோ போய் கொடுத்தா பட்டோட சேர்த்து நம்ம ஹீரோவை பில்டிங்க்கு வெளியே வரைக்கும் சோமோஷான் இழுத்து வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் பாடி மேல நான் ஒட்டின டாலிஸ்மன் அது எவ்வளவு காசு தெரியுமா? அந்த ஒரு டாலிஸ்மன் 7000 ரூபாடா. அண்ட் இந்த வெயிட்ட கூட்டுற டாலிஸ்மன் 3 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேல அதை அவன் ஒட்டியிருந்தான். அந்த இடமே மொத்தமா வெடிக்குது. பரவாயில்ல இவன் வேலையை முடிச்சுட்டா அதுவே போதும் அப்படின்னு சொல்லி அந்த யான்லுவை பார்த்துட்டு இருக்கான். அதுக்குள்ள இவன் கதை முடிஞ்சதா? பட் ஆனா என் காசு தான் நிறைய வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு சோமோஷான் பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு ஷவலை வச்சு டெலிபோர்ட் பண்ணி அதை வச்சு தடுத்து இருந்திருக்கான். எங்க இருந்துடா உனக்கு இந்த ஷவல் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சோமோஷான் டென்ஷன் ஆகுறான். இந்த ஷவல் ஒன்னும் அவ்வளவு காஸ்ட்லி கிடையாது, பட் உன் டாலிஸ்மனை தடுத்துச்சு நம்ம ஹீரோ சொன்னா. இன்னும் ஒரு 14 கோடி ஆட் பண்ணி நான் உன்னை டெஸ்ட்ராய் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்றான். இப்ப நம்ம ஹீரோ அவனோட சூப்பர் பவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். டெலிபோர்ட் ஆகி டக்கு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பப்பட் சோமோஷான் 2 பேரையும் அட்டாக் பண்றான். என்கிட்ட இன்டர்னல் எனர்ஜி கிடையாது, இவன் எப்படி ஷ்ரிங்க் டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணான்னு சோமோஷான் ஷாக் ஆகுறான். இன்னும் ஒரு 5 மில்லியன் யூஸ் பண்றான். அந்த பப்பட்டோட கயிறை நம்ம ஹீரோ மேல அவன் போட்டு பிடிச்சி இழுத்தா நம்ம ஹீரோ அந்த கயிறை பிடிச்சி ஸ்ட்ராங்கா இழுக்கிறான். அந்த கயிறை இழுத்து பவுன்ஸ் ஆகி நம்ம ஹீரோ கிட்ட அவன் அடி வாங்கிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட அட்டாக்கு அந்த கயிறை பிரிஞ்சுக்கிட்டு சோமோஷான் அப்படியே தனியா போய் பறந்து விழறான். சோமோஷான் அடி வாங்கி கீழே விழுந்து இப்ப மயங்கவும் அவனோட பவர் சோ போயிருது. நம்ம ஹீரோ மேல ஒட்டியிருந்த அந்த டாலிஸ்மனும் காணாம போகுது. பட் இவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணி நம்ம ஹீரோ டயர்ட் ஆயிட்டா, ரொம்பவே மயக்கமா வருது. இருந்தாலும் நெக்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் அவ இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஃபாஸ்டா போக ட்ரை பண்றான்.
மாஸ்டர் நம்ம இங்க இருந்து கிளம்புறது பெஸ்ட் அப்படின்னு அந்த பட்லர் சொல்லவும், என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நீங்க இதை பண்றீங்கன்னு புரியுது, பட் நான் இப்போ ஓடி போனா என் ஃபேமிலி நேம் கேட்டு போயிடும் அப்படின்னு அவன் சொல்றான். நான் இன்னும் என்னோட ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவனோட ரோபோட்டிக் வரல அவன் பாக்குறான். இங்க நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணி அடுத்த ஃப்ளோருக்கு வரலாம் அப்படின்னு கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த பப்பட்ல இருந்த ஸ்டோன் வெடிக்க போகுது. சோமுஷான் மட்டும் வெளியே குதிச்சு தப்பிச்சிருந்தான். கிராவிட்டி டாலிஸ்மன் யூஸ் பண்ணி அவன் ஸ்லோவா கீழே விழுறான். வெடிக்கட்டும் அப்படின்னு அவன் ஆக்டிவேட் பண்ணா எதுவுமே வெடிக்கல. என்னாச்சு அப்படின்னு சொல்லி சோமுஷான் முழிக்கிறான். நம்ம ஹீரோ சவுத்த உடச்சிக்கிட்டு காத்துலயே அவன் கூட ஃபைட் பண்ணலாம். நம்ம ஹீரோவை வெளியே குதிக்கிறான். எக்ஸ்ப்ளோஷன் டாலிஸ்மனை போட்டா அது எல்லாத்தையும் மீறி நம்ம ஹீரோ அவன் கூட ஃபைட் பண்றதுக்கு கீழே போய்கிட்டு இருக்கான். சோமுஷன் அங்க இருக்கிற கல்லுங்க மேல கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணி அது மேல சேஃபா நின்னுக்கிறான். நம்ம ஹீரோ மட்டும் கீழே விழுந்துட்டான். மதக்கிற எல்லா கல்லுமே வெடிக்கிற மாதிரி செட் பண்ணி அதை நம்ம ஹீரோ கிட்ட அவன் அனுப்புறான். நம்ம ஹீரோ டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி அந்த கல் எல்லாத்தையும் அவன் பக்கமா வர மாதிரி செட் பண்ணிருந்தான். நம்ம ஹீரோ அண்ட் சோமுஷான் ரெண்டு பேருமே சேர்த்து இப்போ அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்குள்ள மாட்டிக்கிடுதாங்க. இவ்வளோ கிட்ட வந்துட்டு அவளை காப்பாற்ற முடியலையே, இல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கீழே விழுந்துட்டு இருக்கிற கேப்லயும் நம்ம ஹீரோ போட்டு சோமுஷானை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். சோமுஷானை அட்டாக் பண்ணி அவனை கீழே வச்சு நம்ம ஹீரோ தரையில வந்து மோதிர ஒரு செகண்டுக்கு முன்னாடி அந்த கியூபுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்துருக்கான். ஸோ நம்ம ஹீரோ இப்போதைக்கு சேஃபா இருக்கான். ஈவன் இவ்வளோ அடி வாங்கியுமே கூட சோமுஷானும் லாஸ்ட் செகண்ட்ல எப்படியோ எஸ்கேப் ஆகி போயிட்டான். இவ்வளோ பெரிய ஃபைட் நடந்தோம், அதுலயும் அவன் தப்பிச்சு ஓடிட்டானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். உனக்கு காப்பாற்ற வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். பட் அவனோட கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்கு. ஷென்யா இயற்கையா நம்ம ஹீரோ வந்தா அந்த சவுத் சிட்டி கேங் லீடர் அந்த இடத்துல இருக்கான். ஷென்யாவங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன கொன்றாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் பயந்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம கை காமிக்கிறான். ஒரு ரூம்குள்ள அவளை அடைச்சு வச்சிருக்காங்க. அவ வாயவும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. வராதங்கிற மாதிரி அவ கத்திட்டு இருந்தா. டக்கு நம்ம ஹீரோ வந்து அவுத்து விடவும், இது ஒரு ட்ராப், சேர் கடியில பாம் வச்சிருக்காங்க, சீக்கிரம் இங்க இருந்து போ அப்படின்னு சொன்னா. இன்னைக்கு நான் நிறைய பாம் எக்ஸ்ப்ளோஷன் பாத்துட்டேன், இதெல்லாம் என்ன ஒண்ணு பண்ணாத நம்ம ஹீரோ நினைக்கிறேன். சோமுஷான் தான் அந்த ரூம் ஸ்பெஷலா மாடிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி யான்ல வெளியே சேஃபா நின்னுட்டு இருக்கான். இன்னும் 30 செகண்ட் தான் டைம் இருக்கு. மாஸ்டர் அந்த ரெட் அண்ட் ப்ளூ வயரை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கியூப் தன்னோட ஸ்பேஸ்க்குள்ள அதை இழுத்துக்கிறது. கியூப் நம்ம ஹீரோட பாடிக்குள்ளதான் இருக்கு. ஆக போறான் அப்படின்னு சொல்லி ஷென்யா பயந்துட்டு இருந்தான். நீ சேஃப் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பாம் வெடிக்கவும் கியூப்ல ஒரு கிராக் ஏற்படுறது. நம்ம ஹீரோட பாடியை டேமேஜ் பண்ணிடுது. நம்ம ஹீரோ மயங்கிருக்கான். அந்த பப்பட் வெடிக்க போன டயத்துல நம்ம ஹீரோ இதே விஷயத்த பண்ணி தான் தப்பிச்சிருந்திருப்பான். இந்த எக்ஸ்ப்ளோஷனும் சேர்த்து பாடி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த வில்லன் கன் எடுத்துட்டு வந்து நான் யங் மாஸ்டர் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பட்லர் சொல்றான். நம்ம ஹீரோ உடம்புல இருந்து நிறைய ரத்தமா போய்கிட்டு இருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்ட்ராங்கான ஆளு எங்கோச்சான் அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஷென்யாவை அவரை டெலிபோர்ட் பண்ணி அவர்கிட்ட கொண்டு வந்திருக்காரு. என்னாலும் நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். நம்ம ஹீரோ அப்படியே முடியாம இருந்துச்சு வந்தா, உன்னால ஒன்னையவே ப்ரொடெக்ட் பண்ண முடியல, அவளை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம மேல இருந்து கீழே குதிச்சிருந்தான். என்னாச்சு நம்ம ஹீரோ கீழே பார்த்தா கீழே யாருமே இல்ல. மேல அவங்க ரெண்டு பேரும் மதந்துட்டு நிக்கிறாங்க. இவளை பத்தியோ சூப்பர் ஹியூமன் வேர்ல்ட பத்தி உனக்கு எதுவோ தெரியாது, இது ஏன் ப்ராப்ளம், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷென்யாவை தூக்கிட்டு ஷிங்குச்சான் மறைஞ்சிருந்தான். நம்ம ஹீரோ அப்படியே கதறி ஆள ஆரம்பிக்கிறான். அவ்வளோ அடியை வாங்கிட்டு நம்ம ஹீரோ முடியாம நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஷென்யாவை கடத்திட்டு போயிட்டா அப்படிங்கிறது மட்டும்தான் அவ பேரண்ட்ஸ்க்கு தெரியும். அவளை நினைச்ச அவ பேரண்ட்ஸ் அழுதுட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு யோபோ ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. நம்ம ஹீரோட மைக்ரோவேவ் ஸ்கில், டெலிபோர்டேஷன் ஸ்கில் மட்டும் ஒர்க் ஆகுது. எந்த டீடைலுமே தெரியாம எப்படி நான் அவளை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு கார் வருது. உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வந்து கேட்குற. அந்த ரவுடி லீடர் யான்ல எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும்னு வா சொல்லுவான். அவன் எங்க நம்ம ஹீரோ கிட்ட என் கூட வா அப்படின்னு சொல்லி வா கூட்டிட்டு போற. இந்த லேடி நம்ம ஹீரோவை ஒரு காஃபி ஷாப் இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்க. யான்லேவ் அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கணும். அதுக்கு முன்னாடி நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும். கல்டிவேட்டர், சூப்பர் ஹியூமன், அப்புறம் மியூட்டன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அவங்களெல்லாம் ஏன் பப்ளிக்கா ரிவீல் பண்ணாம சீக்கிரட்டா வச்சிருக்காங்க தெரியுமான்னு கேட்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் நல்லாவே மறைஞ்சு வாழ்றாங்கன்னு நம்ம ஹீரோ சொன்னா. இல்ல அவங்கள டேக் கேர் பண்றதுக்குன்னு ஒரு தனி ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னு அந்த லேடி சொல்லுவான். அதை பத்தி எனக்கு என்ன கவலை நம்ம ஹீரோ கிட்ட. நீ கவலைப்படணும், ஏன்னா இப்ப நீ அதுல ஒருத்தன் இன்க்ளூடன்னு சொல்லுவான். என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்றீங்க. பட் என் பின்னாடியா 3 பேர் கன்னோட இருக்காங்க நம்ம ஹீரோ கேட்கவும். இந்த லேடியை பதட்டமா கன் எடுக்க ரெடியா இருக்கா. கண்ண நீ எடுத்தேன்னா நான் இங்க இருந்து மறைஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யான்லவ் மேல மட்டும் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, தேவையில்லாம எதுவும் பண்ணாதீங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு எந்திக்கவும். சரின்னு எல்லாரும் அமைதியாடுறாங்க. அவ ஸ்கர்ட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருக்க ஐடி கார்டை நம்ம ஹீரோ பாக்குறான். மியூ கியான் சூப்பர் ஹியூமன் மேனேஜ்மெண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் லீடர் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. யோசிச்சு பார்த்தா என் கூட ஃபைட் பண்ணவங்களுக்கு சில சூப்பர் பவர்ஸ் இருந்தது அப்படின்னா சூப்பர் பவர் இருக்கிற ஆளு நான் மட்டும் கிடையாதா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீங்க என்ன மோட்டிவ்ல என்கிட்ட வந்திருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கவும். நாங்க உன்னை சேஃபா பாத்துக்கிறோம், பதிலுக்கு நீயும் எங்களுக்கு சில வேலைகள் செய்யணும்னு சொல்லவும். அந்த லெவல்ஸ் வச்சு பார்க்கும்போது அவங்க லெவல் சி வாரியர்ஸ் தான். அவங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களா நம்ம ஹீரோ கேட்டா. ஒரு 3 மிஷன் தரோம், அதை மட்டும் நீ கம்ப்ளீட் பண்ண யான்ல எங்க இருக்காங்க இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும்னு சொல்லவும். எனக்கு ஷிங்குச்சானை பத்தி இன்ஃபோ வேணும் நம்ம ஹீரோ கேட்கறான். டீல் அந்த லேடியை ஒத்துக்கிட்டு நம்ம ஹீரோக்கான மிஷனை கொடுக்குறா. இது ஒரு பாடி கார்டு மிஷன் அப்படின்னு சொல்றா. இந்த ஒரு மிஷனுக்கு 50,000 ரூபாயா, பரவாயில்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நான் எப்படி உங்களை நம்புறத நம்ம ஹீரோ கிட்ட. நம்பிக்கை தான் எல்லாமே. ஃபர்ஸ்ட் இந்த மிஷன் முடிச்சு நீ தகுதியானவன் எங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இதுல நிறைய ரிஸ்க் இருக்குதான், பட் எனக்கு வேற வழி இல்ல, எப்படியாச்சும் நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கு எனக்கு தேவையானது இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த பியூரோவை பத்தி ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அந்த லேடி கார்ல போயிட்டு இருக்கும்போது டிரைவர் கேட்கறான், அவன் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனவன் அப்படின்னு சொல்லுவோம். என் அப்பா சொன்னது ஞாபகம் இல்ல, ரிஸ்க் இல்லாம ப்ராஃபிட் கிடைக்காதுன்னு அந்த லேடி சொல்றா. நாங்க விசாரிச்ச வரைக்கும் அவனுக்கு பவர் கிடைச்ச 1 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள அவன் லெவல் பி வாரியரையே தோக்கடிச்சிருக்கான் அப்படின்னு அந்த டிரைவர் கேட்கவும். நீ தேவையில்லாம கவலைப்படாத, அவனுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம பேசி அவனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க பேசுற எல்லாத்தையும் காருக்கு மேல கியூபுக்குள்ள உட்காந்து நம்ம ஹீரோ கேட்டுட்டு தான் இருக்கா. அதை பத்தி நமக்கே தெரியாது, அவன்கிட்ட எப்படி நீங்க இன்ஃபர்மேஷன் சொல்லுவீங்கன்னு டிரைவர் கேட்டா.
சாண்ட்லோட ஃபேமிலியை பத்தி அவனுக்கு எதுவும் தெரியாது, அதை இன்ஃபர்மேஷனா கொடுத்து அவனை ஏமாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன ஏமாத்துதான் பாக்குறாங்க. சின்ன இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதுவும் எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும், நான் இவங்களை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ அந்த பாடி கார்டு மிஷனுக்கு சொல்லியிருக்கிற லொகேஷனுக்கு நம்ம ஹீரோ போய் பார்த்தா காட்டுக்கு நடுவில் ஒரு இடத்த காமிக்குது. காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய மேன்ஷன் இருக்கு. நம்ம ஹீரோ உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல நிறைய அசாசின்ஸ் வெயிட் பண்றாங்க. அசாசின்ஸ் சொல்றத விட நம்ம ஹீரோ மாதிரியே ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஆளுங்க இந்த பாடி கார்டு செலக்ஷனுக்கு தான் வந்திருக்காங்க. மிஸ்டர் பியாவோட பாடி கார்டு செலக்ட் பண்றதுக்காக தான் இந்த செலக்ஷன் நாங்க வச்சிருக்கோம். ஸ்ட்ரென்த் மட்டும் கிடையாது, உங்க புத்திசாலித்தனம் அசஸ்மெண்ட் எல்லாத்தையும் தான் இதுல கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு ரூமுக்குள்ள இன்வைட் பண்றாங்க. பார்த்தா இந்த ரூமுக்குள்ள நிறைய கேம்க்கான பிளேசஸ் இருக்கு. எல்லாருக்கும் 5 சிப்பை நாங்க ஃப்ரீயா கொடுப்போம், மத்தவங்க இந்த கேம்ஸ் வச்சு விளையாடலாம். ஃபைட் பண்ணி இதை மத்தவங்க இருந்து புடுங்க கூடாது, அதிக காயின் இருக்கிறவங்க தான் வின்னர், இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லவும் இங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு ஃபைட் தான் நல்லா தெரியும், அப்புறம் ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏ தம்பி, நீ புதுசுங்கிறதுனால வந்துட்டு நான் இதை சொல்றேன். ஸ்லாட் மிஷின் மற்ற விஷயங்கள் எல்லாம் சீட்டிங் ஈஸியா இவங்க பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க, ஸோ கேர்ஃபுல்லா விளையாட அப்படின்னு ஒருத்தர் நம்ம ஹீரோக்கு அட்வைஸை கொடுக்குறான். யார் இருந்தாலும் சம்மந்தமே இல்லாம என்னைய பார்த்து பேசுறாரு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவன் பாட்டு அங்க இருந்து கிளம்புறான். நம்ம டீமை பண்ணி விளையாடலாமா அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். 3 கிளாஸ் வச்சு எதுக்குள்ள காயின் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற அந்த கேமா அந்த இடத்துல இருக்கு. நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்றேன்னு வந்த அந்த ஆளு நம்ம ஹீரோ கூட சேலஞ்ச் பண்றான். நம்ம ஹீரோ பொடி பையன் ஈஸியா நம்ம ஹீரோவை தோக்கடிச்சு அவன் சிப்ப வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு பிளான போடுறான். என்ன தம்பி பயமா இருக்கான்னு அந்த ஆளு கேட்கவும் நான் தயார் தான் நம்ம ஹீரோ சொல்றான். வலையில இவன் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி அதனால இப்ப மொத்த காயினையும் பெட் பண்றான். பட் நம்ம ஹீரோ கிட்ட மைக்ரோவேவ் சென்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஹீரோ ஆப்வியஸ்லி ஜெயிச்சிருவான். அங்க இருக்கிற அந்த லேடியை செம ஃபாஸ்டா காயினை வந்து ஸ்பின் பண்ணி வைக்கிற. எதுல பெட் பண்றீங்கன்னு அந்த லேடி கேட்கவோ லெஃப்ட் சைடு இருக்கிற கப் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு சொன்னா உன்னோட வலது கையில நான் பெட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கப்ல பெட் பண்ணாம என்ன கையில பெட் பண்றான்னு அவங்க பார்த்தா டக்குனவா கையை மாத்தவும் இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்குவோம் கை ரெண்டத்தையோ டேபிள் மேல வைய நம்ம ஹீரோ சொன்னா சரி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவளும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்ற. இவன் எப்படியும் அதை பண்ணான்னு இந்த பையன் எப்படி அதை கண்டுபிடிச்சான்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அவ கப்புக்கு அடியில வச்சது அந்த டேபிளுக்கு அடியில இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. டேபிள்லாம் ஒன்னும் ரெக் பண்ணப்படல, நான் என் திறமையை வச்சுதான் அதை கைக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. பொடி பையன்கிட்ட தோத்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த ஆளுக்கு கடுப்பாக்குறான். எல்லா காயினையும் லாஸ் பண்ணதுனால அவர் தோத்துட்டா இருந்த இடத்த விட்டு வெளியே போய் ஆகணும். இப்ப புதுசா இன்னொரு பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. இப்படியே நிறைய ரவுண்ட்ஸ்ல ஜெயிச்சு பாஸ் பண்ண எல்லா ஆளுங்களுமே இப்ப ஒரே ரூம்குள்ள இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அதுல பாஸ் பண்ணி இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இப்ப அந்த பாடி கார்டு செலக்ஷன்ல நம்ம ஹீரோவும் செலக்ட் ஆயிருக்கான். இவங்க ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அந்த மிஸ்டர் பியா இப்ப அந்த இடத்துக்கு வராரு. எலிப்பல்ல வச்சிருக்கிற இந்த ஆளுக்கு தான் நம்ம ஹீரோ பாடி கார்டா போறான். என் பாடி கார்டு ஆகிறதுக்கு நீங்க எல்லாரும் தகுதியானவங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ அந்த பேங்க்க்கு நான் போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அண்ட் உங்களுக்கு நான் ரிவார்டு அது பக்காவா வந்து சேரும் அப்படின்னு சொல்லி மேனேஜரை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு மிஸ்டர் பியா கிளம்புறாரு. 3 மில்லியன் காயின்ஸ் உங்களுக்கு நாங்க ஆல்ரெடி அட்வான்ஸா கொடுத்துட்டோம்னு சொல்லவோ என்னது 3 மில்லியனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா உங்க ஏஜென்ட் மியோக்கியான அதை கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிட்டாங்களேன்னு சொல்லவோ 3 மில்லியன் எனக்கு ஒரு 50,000 தாராள நம்ம ஹீரோ கடுப்பாகிறான். பட் அவ தரப்புற இன்ஃபர்மேஷன் தான் முக்கியம், வர வழி இல்லைன்னு சரி நம்ம ஹீரோவா அமைதியா போறான். ருத்ரா பேங்க்வெட் ஹாலுக்கு தான் இவங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஆக்ஷன்ல இவங்க எடுக்க வேண்டிய டார்கெட் வந்துட்டு ஒரு ட்ரெஷர் ரூம்குள்ள இருக்கு, அததான் இவங்க அடிக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்சிடியன் ஜெம்ஸ்டோன் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். கியூபோட கனெக்ஷன் கட் ஆகிறதுக்கு முன்னாடி அது அப்சிடியன் தான் ஏதோ சொல்லியிருக்கும். கியூப் கூட அப்ப நான் கனெக்ஷனை திரும்ப ஏற்படுத்த அப்சிடியன் ஜெம்ஸ்டோன் அப்சர்வ் பண்ண போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த லேடி ஸ்கேம் பண்ணி எனக்கு காசை ஏமாத்தி இருந்தாலும் இந்த ஜெம்ஸ்டோனுக்காகவே போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோவோட சேர்த்து செலக்ட் பண்ண எல்லா பாடி கார்ட்ஸுமே வந்துட்டு மிஸ்டர் பியா கூட போறாங்க. ஆனா அந்த பேங்க்வெட்டுக்கு நிறைய பணக்காரங்க அவங்கவுங்க பாடி கார்ட்ஸோட வந்திருக்காங்க. மரியாதைக்குரிய கெஸ்ட்கள் வந்திருக்கிற எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். வளவளன்னு ஓப்பனிங் ஸ்பீச்சை பேசி நான் அவங்கள போர் அடிக்க விரும்பல, டைரக்டா நம்ம போயிடலாம், எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹோஸ்ட் சொல்றான். அடியில ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி திறக்குது. பார்த்தா ஒரு மிகப்பெரிய crocodile அந்த இடத்துல இருக்கு. இந்த மேல உட்கார்ந்து இருக்கிறவங்க இருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் இருக்கு. ஆனா அந்த crocodile அப்படியே ஒண்ணு மேல ஹைட்டாலாம் ஜம்ப் பண்ணி வந்துட போறது கிடையாது. யாரும் பயப்படாதீங்க, இந்த கண்ணாடி ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி அந்த ஹோஸ்ட் அந்த கண்ணாடி மேல நின்னே காமிக்கிறாரு. மத்த பணக்காரங்க எல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க. கண்டிப்பா இந்த crocodile கிளைமேக்ஸ் கிடையாது, நீங்க இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹோஸ்ட் சொல்றாரு. ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். அந்த முதலையோட கழுத்துல கட்டி இருக்கிற பெல்ல நீங்க எடுக்கணும். அந்த ரூம்ல இருக்கிற எந்த வெப்பனாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் வின் பண்ண போற அந்த வீரனுக்கு இதுதான் ரிவார்டு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அண்ட் கடைசியா ஒரு ரூல் இருக்கு, பெல்ல எடுக்காம நீங்க அந்த கேஜை விட்டு வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லலாம். பணக்காரங்களோ பாடி கார்ட்ஸ் ஹையர் பண்ணல, அவங்க என்டர்டைன்மெண்ட்க்கு ஆளுங்களை ஹையர் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஒரு பணக்காரனோட சார்பா அவனோட பாடி கார்டு இப்ப உள்ள போறான். ஷீல்டையோ ஸ்பீரியோ வச்சு அவன் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போனா அந்த முதல்ல சம பாஸ்டா வந்து அவனை டக்குன்னு கடிச்சிருது. ரத்தம் தெறிக்க அவனை அந்த இடத்துலயே அந்த முதல்ல சாப்பிட்டு முடிச்சிருது. அந்த அந்த முதல்ல அட்லீஸ்ட் டயர்ட் ஆக்குவான்னு நினைச்சேன் அப்படின்னு மிஸ்டர் பியா சொல்றான். இந்த முதல்ல எப்படி இவ்வளவு ஸ்பீடா இருக்கு, ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சொல்ல மறந்துட்டேன், இது சாதாரண crocodile கிடையாது, டூ பயோடெக் தான் இந்த முதலைய வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்படி முதல்ல தோத்துட்டதுனால இப்ப 30% ரிவார்டை இன்க்ரீஸ் பண்றோம்னு சொல்லி இன்னும் கோல்டு பிஸ்கட்ஸ் ஆட் பண்றாங்க. ஃபயர் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கூப்பிடுவோம். அவனோட பாடி கார்டு இப்ப களத்துல இறங்குறான். தூரத்துல இருந்து அதை அட்டாக் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடி கார்டு யோசிச்சுட்டு போறான். அவன் சாவ தேடி அவனே போறானே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குவோம். உன் கான்ட்ராக்ட்ல இருந்த ரூல்ஸ் நீ படிக்கலையா, யாருமே வாலண்டியர் பண்ணலன்னா பாஸ் சொல்லக்கூடிய ஒரு பாடி கார்டு கண்டிப்பா உள்ள போயாகணும், சும்மாவா பின்ன 3 மில்லியன் தராங்கன்னு கேட்கவும். பட்
எனக்கு 50,000 தான் கொடுத்தாங்க, என்ன ஸ்கேம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். அண்ட் மேல இருந்து ஒருத்தன் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அது யாரு நம்ம ஹீரோ கிட்ட இந்த ருத்ரா பேங்கெட் கமிட்டியோட ஹெட் அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி கூட இருக்கவன் எக்ஸ்பிளைன் பண்றான். தூரத்துல இருந்தே ஸ்பீரை வச்சு அட்டாக் பண்ண வித்துமால அந்த பாடி கார்டு சேஃபா லேண்ட் ஆயிக்கிடுதான். சோ அந்த முதலையால எதுவுமே பண்ண முடியல, அவன் சாக போறான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அதே மாதிரியே பாலை வச்சு அந்த முதல்ல அவனை அட்டாக் பண்ணி ஈஸியா கொன்றது. திரும்பவும் 30% ரிவார்டு மணியை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஏன்னா ரியல் வாரியர் யாரும் வரலையா அப்படின்னு கேட்கவும் அந்த பாடி கார்டு பொண்ணு மிஸ்டர் பியோவுக்கு அதுல சொல்லவும் நானும் ரிவார்டு மணியை ஏத்துறேன் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் பியோ சொல்றாரு. அதனால இந்த முதலையை தோக்கடிச்சா இவங்க லைஃப்கே செட்டில் ஆயிடலாம், அவ்வளவு பணம் கொடுக்குறாங்க. இந்த ஃபாபின் மோடி உங்களுக்காக ஃபைட் பண்ற சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்கறான். இன்னொரு பாஸோட டீம்ல இருந்து கோல்டு பாய்சன்கிற ஒருத்தனும் ஃபைட் பண்றேன்னு வந்து நிக்கவும் அப்ப 2 பேரும் ஒரே நேரத்திலேயே அந்த முதல்ல கூட ஃபைட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இல்ல இந்த 2 பேருக்குள்ள ஃபைட் பண்ணி அதுல யார் பெஸ்டா இருக்காங்களோ அவங்க தான் கேஜுக்கு போவாங்கன்னு அந்த பாடி கார்டு லேடி சொல்றா. இவங்களுக்குள்ள ஃபைட் பண்ணி கேஜுக்கு போகும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காதே நம்ம ஹீரோ கேட்கறான். மோடி நீ ஆப்போனன்ட்ட கொல்ல நான் அவனுக்கு லீவு தரேன்னு சொல்லவும் பாஸ் நம்ம பேசிட்டு இருக்கும் போதே அந்த கோல்டு பாய்சன் டக்குன்னு வந்து அவனை கடிக்கிறான். மோடி அவன் வெக்கேஷனை என்ஜாய் பண்ண முடியாது போலயே அப்படின்னு சொல்லி அந்த கோல்டு பாய்சன் சிரிக்கிறான். இந்த கோல்டு பாய்சன் லைட்டா கிடைச்சதுக்கே அவன் உடம்புல விஷம் ஏறி அந்த பாடி கார்டு இறந்து போயிட்டான். பாவ் நீங்க உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா தெரியுறீங்க, நீங்க தான் அந்த கேஜ் பீஸ்ட தோக்கடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹோஸ்ட் சொல்றான். இந்த கோல்டு பாய்சன் கேஜுக்குள்ள போயிட்டு எந்த வெப்பனையுமே எடுக்கல, முதல்ல வெப்பன் இல்லாம தான் இருக்கு. சோ நானும் வெப்பன் இல்லாம அது கூட ஃபைட் பண்றேன், அதான் நியாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கோல்டு பாய்சன் வந்துட்டு அவன் கையில இருந்து ஏதோ ஒரு பொடியை அந்த இடத்துல தூவி விடுவோம். நம்ம ஹீரோ மட்டும் தான் அதை நோட்டீஸ் பண்றான். முதல்ல அவனை அட்டாக் பண்ண வரவும் முதல்ல மேல ஏறி நின்று லைட்டா அந்த கோல்டு பாய்சன் அதை கிஸ் பண்ணவும் அதோட தலை அப்படியே துண்டா போகுது. அந்த மணி இவன் காலுக்கு அடியில பறந்து வந்து விழுது. சோ இவன் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. உனக்கு நான் கருணை காட்டினதுனால தான் அவனை குயிக்கா முடிச்சிட்டேன் அப்படின்னு கோல்டு பாய்சன் சொல்றான். ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த வீரன் இவன் தான், டைரக்டா அவங்க அக்கௌண்ட்டுக்கு இந்த ரிவார்டு எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த ஹோஸ்ட் சொல்றான். தோத்து போன அந்த பாடி கார்டோட பாஸ் வந்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். மிஸ்டர் டோ இப்பதான் ஆட்டோ சூடு பிடிச்சிருக்கா, அதுக்குள்ள முடிஞ்சதுன்னு சொல்லிடாதீங்கன்னு கேட்கவும் பயோடெக்ல நிறைய பீஸ்ட கிரியேட் பண்ணிருக்கோம், இது ஜஸ்ட் ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஹோஸ்ட் சொல்றான். ஸ்பெஷல் கிஃப்ட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு இன்னொரு பீஸ்ட் அவங்க மேல தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க, அது ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். கேட்டோட எஜிலிட்டி பியரோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி இதை நாங்க கம்பைன் பண்ணி ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு ஹோஸ்ட் சொல்றான். இவங்க எல்லாம் உண்மையிலேயே சைக்கோஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாடி கார்டு பாக்குறான். இந்த பீஸ்டோட கழுத்துல வெள்ளை கட்ட போனவனே இது கடிச்சிடுச்சு, அவ்வளோ டேஞ்சரஸ் ஆனது. ஸோ ரிவார்டு யாருக்குன்னா வெள்ளை எடுக்கிறவங்களுக்கு இல்ல பீஸ்ட்டை கொல்றவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த முதலைக்கு இருந்த ரிவார்டை விட இந்த பீஸ்ட்டுக்கு நான் அதிகமான ரிவார்டை கொடுக்குறாங்க. யான் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் கிட்ட இருந்து பாடி கார்டு தான் உள்ள போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஹோஸ்ட் பேசிட்டு இருக்கான். அந்த பீஸ்ட்டை நான் அட்டாக் பண்ணலான்னு போனா அது மேல பார்க்க பாருங்க அந்த கண்ணாடியை பிடிச்சி அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. கண்ணாடி உடஞ்சிருமோன்னு பயந்து எல்லாரும் பின்னாடி ஓடி வந்திருக்காங்க. அந்த கண்ணாடியை உடைக்கவே முடியாது, பயப்படாதீங்கன்னு ஹோஸ்ட் பேசிட்டு இருக்கும்போது உள்ள இருக்கிற பாடி கார்டை அசால்ட்டா அது கொண்டுட்டு அவனோட ஸ்வாடை வச்சு இந்த கண்ணாடியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த கோல்டு பாய்சன் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பொடியை போட்டான், அவனாலதான் அந்த பிரச்சனை கிரியேட் ஆயிருக்கு. கண்டிப்பா அந்த கோல்டு பாய்சன் இதை ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்காக தான் யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பீஸ்ட் வழியா வந்திருக்கா. அதுக்கப்புறமா இன்னொரு கண்ணாடியை போட்டு லாக் பண்றாங்க. இந்த பேங்க்வெட் ஒரு பாடி கார்டு இருப்பான், அந்த டீமோட லீடர் அந்த இடத்துக்கு வந்துட்டான். இது ஏதோ ஸ்பெஷல் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் பியோ கேக்குறாரு. இது எல்லாத்துக்கும் நீங்க தான்டா காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த பிரச்சனையில எல்லாரும் பதட்டத்துல இருக்காங்க. இதான் நான் ட்ரெஷர் ரூமுக்கு போறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி நைஸா நம்ம ஹீரோ அங்க இருந்து போறான். எல்லாம் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நீ உனக்கான இடத்துலயே இரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மட்டும் இல்ல பயத்துல எல்லா பக்கமும் ஓடுற ஆளுங்களையும் வந்துட்டு அந்த இடத்தோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் தடுக்கிறாங்க. நான் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு தான் நம்ம ஹீரோ நைஸா அங்க இருந்து போறேன். இந்த தலையில ஹெட்பேண்ட் மாட்டி இருக்கிற இவங்க தான் வந்துட்டு இந்த இடத்தோட செக்யூரிட்டி கார்ட்ஸ். இப்போ எல்லாரும் சேஃப் தான் அப்படின்னு அந்த பீஸ்ட் அவங்க அசால்ட்டா வந்து தோக்கடிச்சிருந்தாங்க. நம்ம ஹீரோ திரும்ப அவன் பிளேஸ்க்கே வந்திருக்கான். பட் இவங்களோட டீம்ல இருந்த அந்த லேடி பாடி கார்டு வந்து மிஸ் ஆகுற இடத்துல இருக்கிற செக்யூரிட்டிஸ் கண்ட்ரோல் ரூம் எல்லாத்தையும் நமக்கு காமிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல லைட்டு கட் ஆகுது, கேமராவும் ஒர்க் ஆகல. இன்னும் இந்த கதவு திறந்திருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டி போட்டு வந்தா டக்குன்னு அந்த பாடி கார்டு வந்து அவனை அடிச்சு போடுறா. இப்ப சிசிடிவி அந்த இடத்துல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. டக்குனு ஒரு பட்டன் அழுத்தவா அந்த சிசிடிவி ஆஃப் ஆகுது. அவன் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறமா எல்லாமே திரும்ப நார்மல் ஆயிருது. ஸோ கண்ட்ரோல் ரூம்லயோ பெருசா இந்த டவுட்டும் படல. அண்டர் கிரவுண்ட் ஏரியால தான் இந்த ட்ரெஷர் பால்ட்டை வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு இந்த பாடி கார்டு பைக்கிட்டு இருக்கா. இந்த பாடி கார்டு ஒரு கிளவுஸை போட்டுட்டு கைரேகையை அந்த இடத்துல வைக்கவும் பார்த்தா ஈஸியா அவளுக்கு ஆக்சஸ் கிடைக்குது. தலையில ஹெட்பேண்ட் போட்டுருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க தான். ஸோ இந்த இடத்தோட செக்யூரிட்டி கார்டு அவளை தடுக்க வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவோ டெலிபார்ட் ஆகி இவங்களை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அந்த கமிட்டி ஆளுங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்கிறதுனால இந்த பொண்ணு அவங்ககிட்ட கொஞ்சம் டோக்கர் கண்டிஷனுக்கு வர நார்மலா இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாம் அவ ஈஸியா அடிச்சு போட்டுறா. ஈவன் கண்ணை வச்சு அவளை ஷூட் பண்ணாலும் ஈஸியா அவ எஸ்கேப் ஆகி நார்மல் பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் தடுத்துருதா. அந்த ஸ்ட்ராங்கான பாடி கார்டை அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ வந்து தப்பிட்டு ஒரு பொண்ணை முதுகுல குத்த வரைய வெக்கமா இல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். நீ எப்படி இங்க வந்தான்னு அந்த பொண்ணு கேட்கவோ ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லி தவறி இந்த இடத்துக்கு வந்துட்டா நம்ம ஹீரோ சொல்றான். இது நம்புற மாதிரியே இல்லன்னு அந்த பொண்ணு சொன்னா டைய கைய விட்றா நம்ம கத்திட்டு இருந்தா. நம்ம ஹீரோ அவனை அசால்ட்டா அடிச்சு போடுறான். நீ எனக்கு எதிரியா ஃப்ரெண்டா, நான் எப்படி ஒண்ணு நம்புறதுன்னு கேட்கவும் நான் உங்களோட பாடி கார்டு தானே நம்ம ஹீரோ சொல்றான். என்ன சொல்ற அப்படின்னு வா கேட்கவும் மிஸ்டர் பியோ உண்மையான பணக்காரர் கிடையாது, அவருமே நீங்க வச்ச ஆள் தானே. உங்களோட பொசிஷன் ஒரு சாதாரண பாடி கார்டா இருந்தாலும் உங்களையா பின்னாடி ரொம்ப சேஃபா வச்சிருந்தாங்க, அதை வச்சுதான் நீங்க ஒரிஜினல் எம்ப்ளாயர் நான் கண்டுபிடிச்சேன் நம்ம ஹீரோ சொல்றான். சரி எனக்கு 2 நிமிஷம் டைம் வாங்கி கூட நான் அந்த
ட்ரெஷர் ரூமுக்கு போய் சில பொருளை எடுக்கணும் அப்படின்னு வா சொல்றா. உள்ள போய் பார்த்தா அந்த ட்ரெஷர் ரூமே எம்டியா இருக்கு. இப்படி திருட வருவாங்கன்னு தெரிஞ்சு அவங்க இடத்த மாத்தி வச்சிட்டாங்க. உண்மையான ட்ரெஷர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், பட் நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆக நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்றான். சரி எஸ்கேப் ரோட்ட சொல்றேன் அப்படின்னு அந்த லேடியை ஒத்துக்கிறா. இப்ப நார்மல் செக்யூரிட்டிஸ் அந்த இடத்துக்கு வந்து இவங்களை அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. ஸ்ட்ராங்கான 3 கமிட்டி ஆளுங்களும் இப்ப அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. கிரானைட் அவங்க தூக்கி போடப்போ பேட்டை வச்சு நம்ம ஹீரோ பதுக்க அவங்க அடிச்சு விட்டுருக்கான். ஸ்ட்ராங்கான அந்த கமிட்டியில இருக்கிற லேடி இப்ப அந்த இடத்துக்கு வந்து இவங்களை வழிமறிக்கிறா. 3 பக்கமும் இவங்களை சுத்து போட்ட ஆளுங்க தடுத்துட்டாங்க. அண்ட் அவங்க எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படிங்கறதுனால இந்த பொண்ணால அவங்கள தடுக்க முடியல. அடி வந்து விழறா. நம்ம ஹீரோவை இப்போதைக்கு அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காமிக்கல. 3 லெவல் பி ஆளுங்க எங்க 2 பேரும் அட்டாக் பண்றீங்களே வெக்கமாலியா நம்ம ஹீரோ கேட்கறான். தோத்து போனவங்க எல்லாம் பேசக்கூடாதுடா அப்படின்னு வந்தா. அப்ப நீயும் சேர்ந்து சாவ நம்ம ஹீரோ கிரனேட் போடவா பயந்தா. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ தப்பிச்சிருந்தான். பார்த்தா அது ஒரு ஃபேக்கான கிரனேட் தான். கூடிய சீக்கிரமே அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கறா. நான் மட்டும் தனியா இருந்தா நேரத்துக்கு நான் எஸ்கேப் ஆயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நம்ம ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் தேவை. இந்த மிஷனை முடிச்சாதான் அது கிடைக்கும். அப்பதான் ஷென்யாவை காப்பாற்ற முடியும். அவங்க இங்க வந்துட்டாங்க, நான் போய் அவங்கள தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தனியாலா போறான். அந்த பொண்ணை எஸ்கேப் ஆக வச்சுட்டு நீ மட்டும் வந்திருக்கியான்னு கேட்கவும் அந்த பொண்ணை டக்குன்னு போய் தட அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்துட்டு ஒருத்தனை அனுப்பி வச்சிருந்தா. எக்ஸ்ட்ரா இருந்த அந்த ஆள் போயிட்டதுனால அந்த பொண்ணு இப்ப மேல இருந்து கீழே இறங்கி வரா. இப்ப ஃபைட் 2 vs 2 நியாயமான ஃபைட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் டைம் 3 பேர் இருந்ததுனாலதான் கஷ்டமா இருந்தது. இப்போ 2 பேர் மேல ஈஸியா அடிச்சு போட்டாங்க. கைய வச்சே சவுத்த உடைக்கிற அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கான அந்த பொண்ணு பாக்குற. உண்மையான ட்ரெஷர் இருக்கிற அந்த ரூமுக்கு நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணுக்கு தேவையான ஸ்க்ரோலாவா பார்த்துட்டு இது எனக்கு தான் நீ எடுக்க கூடாதுன்னு சொல்லுவோம். அந்த பேப்பர் மேல எல்லாம் எனக்கு அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு அப்சைடியன் ஜெம்ம நம்ம ஹீரோ எடுத்துக்கிறேன். மேல பயோஜெனடிக் இன்ஸ்டியூட் இருக்கு, அதுல இருக்கிற பைப் மூலியமா தான் எஸ்கேப் ஆகணும்னு அந்த பொண்ணு சொல்றா. நான் கொஞ்சம் தூங்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள பிரச்சனையை கிளப்பி வச்சிருக்கீங்களா அப்படின்னு இந்த ஸ்ட்ராங்கான கமிட்டி ஆளுங்களுக்கே லீடரான ஒருத்தன் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாத்திரையை கொடுக்குறான். அந்த பயோடெக் இன்ஜினியரிங் இருக்கிற இடத்துக்குள்ள இவங்க 2 பேரும் போறாங்க. அந்த இடத்துல தான் இருக்கிற ஒரு பைப் வழியா இவங்க தப்பிக்க முடியும். இவங்க அங்கதான் வருவாங்கன்னு தெரிஞ்சா ஆல்ரெடி சில சோல்ஜர்ஸ் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வேணா இங்க இருந்து போயிருன்னு அந்த பொண்ணு சொன்னா. அவங்க பாடி கார்டு உங்களை விட்டு போக மாட்டா நம்ம ஹீரோ சொல்றான். கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இந்த ஃப்ளோருக்கு வராங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ரெடியா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் கிட்ட மாத்திரையை வாங்கிட்டு மத்த 3 பேர் இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த வழியா தான் போயாகணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. வா அவங்க வரதுக்குள்ள சீக்கிரம் போகும்னு சொன்னா நம்ம ஹீரோ தப்பான வழியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். இவங்க போய்கிட்டு இருக்கிற வழியில ஆல்ரெடியே ரத்தமா இருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப அந்த பயோடெக் இன்ஸ்டிடியூட்டுக்கு உள்ள இவங்க 2 பேருமே நுழைறாங்க. நிறைய டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் அந்த இடத்துல இருக்கு. இங்க நான் சில விஷயங்களை கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. இதெல்லாம் என்ன நம்ம ஹீரோ கேட்கவும் பயாலஜிக்கலா மாடிஃபை பண்ணி இந்த மான்ஸ்டர் எல்லாம் வெப்பனா மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. நீ கை வச்சா எப்படி கதவு திறக்க, அப்ப நீ இங்கதான் வேலை பாக்கியா நம்ம ஹீரோ கேட்கறான். இவங்க 2 பேரும் இப்ப அந்த இடத்துல போய் நிக்கவும் அங்க இருக்கிற அந்த லேடி வந்துட்டு ப்ரொஃபசர் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்றா. ப்ரொஃபசர் ஏதோ ஆராய்ச்சியில இருக்கா. ப்ரொஃபசர் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி இன்ஃபார்ம் பண்றா. இந்த ப்ராசஸ் என் கம்ப்யூட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபசர் வெளியே வரா. இது மோமோஷியா அப்புறம் நான் அப்படின்னு அவர் சொல்ல வரவோ இன்ட்ரோடக்ஷன்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்க சொன்ன அந்த ட்ரக்ஸ் தான் எனக்கு தேவை அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. கேட்டதை கொண்டு வந்து அந்த ப்ரொஃபசர் கேட்கறாரு. ஃபர்ஸ்ட் 1 ட்ரக்ஸ் ஒர்க் ஆகும் எனக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு வா கேட்குது. பாடி கார்ட்ஸ்லாம் நல்லா ஃபைட் பண்ணது நீங்க பாத்திருப்பீங்களே, இது எல்லாத்துக்குமே காரணம் என் ரிசர்ச்சோட ரிசல்ட் தான். அவங்க தான் அந்த ட்ரக் ஆல்ரெடி சாப்பிட்டு 95% அதோட பொட்டன்ஷியல் ரீச் பண்ணிட்டாங்க. அது 100% ஒர்க் ஆகுற மாதிரி அனிமல்ஸ் மேல டெஸ்ட் பண்ணிட்டேன். இனிமே ஹியூமன்ஸ் மேல செக் பண்றது மட்டும் தான் பாக்கி அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் சொல்றான். ஹியூமன்ஸ் மேலையா என்ன பண்ண போறீங்க நம்ம ஹீரோ கேட்டா. 5% தான் உலகத்தோட ஜெனடிக் ப்ராப்ளம் எல்லாத்தையும் என்னால சால்வ் பண்ண முடியும். எந்த வியாதியுமே யாருக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபசர் சொல்றான். முட்டாள்தனத்தை கேட்க நான் ஒன்னும் இங்க வரல, என் தாத்தாவை காப்பாத்துறதுக்கான ட்ரக்ஸ் எங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும் இன்னும் சில ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணனா அந்த ட்ரக் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவான்னு அந்த ப்ரொஃபசர் சொல்றான். அப்ப என்ன ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவனை அடிச்சு போடுறா. அந்த ப்ரொஃபசரை கொல்லலான்னு போகவன் அசிஸ்டன்ட் கன் எடுக்கிறா. ப்ரொஃபசர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் கண்டிப்பா சாதிப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் லேடி சொல்லுவோம். டக்குனிக்கா அவளை போயிட்டு அடுத்து போட்டு ஹியூமன்ஸ் லேப் டேட்டா யூஸ் பண்ற இவனெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு வா சொல்றா. என் தாத்தாவை காப்பாத்த நான் ஃபுல்லா உங்களையே நம்பி இல்ல அப்படின்னு சொல்லி அவ நினைச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட பாடிக்குள்ள அந்த அப்சரியன் அப்சர்வ் ஆனதுல நம்ம ஹீரோ திரும்ப கியூபுக்கு உள்ள போறான். வாங்க இங்க காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. அவன் இல்லன்னா நானே தனியா பாத்துக்கிறேன், எல்லா மான்ஸ்டரையும் திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி வா போறா. அப்சரியன் எசன்ஸ் அப்சர்வ் பண்ணியாச்சு, சிஸ்டம் ரீபூட்டிங் அப்படின்னு சொல்லி அந்த கியூபோட வாய்ஸ் திரும்ப கேக்குது. கியூபனு பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். மாஸ்டர் சிஸ்டம் ரீபூட் அண்ட் அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. கியூபோட சைஸ் அதிகமா இருக்கு, நம்ம ஹீரோவோட டெலிபோர்டேஷன் டிஸ்டன்ஸும் அதிகமா இருக்கு. டிவைன் பெஸ்டபிள்ங்கிற ஒரு புது பவர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இதை யூஸ் பண்ணி உங்களால மத்தவங்களையும் ஸ்ட்ராங் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுது. இங்க மான்ஸ்டர் திறந்து விட்டுட்டு அந்த பொண்ணு ஓடிட்டா. அவளை தேடி பின்னாடி வந்துட்டு இருக்கிற அந்த ஆளுங்க வந்து திறந்து விட்டா அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. குட்டியா இருக்கிற பேட் மாதிரி இருக்கிற மான்ஸ்டர் கூட இவங்களால சமாளிக்க முடியல, எல்லாமே ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. இந்த ஸ்ட்ராங்கான கமிட்டி ஆளுங்க ஈஸியா அதை தடுக்கிறாங்க.
பவர் பவர் அப்படின்னு சொல்லி அதுல பெருசா இருக்கிற அந்த ஆளு ஃபைட்டிங்க்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கா. நான் வழியை லீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் முன்னாடி போனா வுல்ஃப் மாதிரி இருக்கிற ஒரு மான்ஸ்டர் வந்து டக்குன்னு அவனை அட்டாக் பண்ணி கொன்றுது. புல்லட்டால ஷூட் பண்ணாலுமே கூட அதுக்கு எதுவுமே ஆகல. crocodile, lizard, கேட்டோட எஜிலிட்டின்னு எல்லாத்தையும் கலந்த மாதிரி இந்த மான்ஸ்டர் இருக்கு. கமிட்டியில இருக்கிற ஒருத்த மட்டும் இப்ப இறந்து போயிட்டான். இன்னொரு ஸ்ட்ராங்கான ஆளா அந்த பொண்ணு சேர்ந்து அந்த மான்ஸ்டர் கொன்றுதாங்க. இதுதான் என்ட இங்க இருந்தா தப்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பாக்குறா. அந்த கமிட்டி ஆளுங்க 2 பேரும் பின்னாடி வந்து அவளை அட்டாக் பண்றாங்க. அந்த மான்ஸ்டர்ஸ் உங்களை அந்த அளவு தடுக்கல போலியன்னு வா கேட்கவும், ஒன்னாலதான் எங்கெல்லாம் ஒருத்தன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி லேடி டென்ஷன் ஆகுறா. அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அந்த பாஸ் லேடி முடிஞ்ச அளவு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கா. பட் ஒரு கட்டத்துல அவளோட வெப்பை யூஸ் பண்ணி பேரலைஸ் ஆகுற மாதிரி இவ்வளவு பண்ணவும் அந்த பாஸ் லேடி மாட்டிக்கிட்டா. ஷாமன் அப்படின்னு கூப்பிடவும் இந்த ஸ்ட்ராங்கான ஆள் அவளை அட்டாக் பண்ண போறான். அவன் அடிச்ச அடிக்கி பறந்து போய் விளற. அவன் ஏன் மெதுவா தெரியல, பட் ஒன்னாலதான் நாங்க அந்த பில்சஸ் சாப்பிட்டு இன்னும் ஸ்ட்ராங்கா மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றா. அந்த ப்ரொஃபசர் தான் எங்களை கிட்னாப் பண்ணி டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸா அவர்கிட்ட வளர்த்தாரு. அவரோட பில்ஸ் எல்லாம் எங்களை வச்சுதான் ரிசர்ச் பண்ணாரு. ஆக்சுவலி இது எங்களுக்கு ஒரு நரகம் மாதிரி பணக்காரிக்கெல்லாம் எங்க வழி புரியாதுன்னு சொல்லவும், உங்க பவர்ஸ் வச்சு நீங்க யாரையோ காப்பாத்தாம கொள்ளதானே செஞ்சிருக்கீங்கன்னு அந்த பாஸ் லேடி கேட்கறா. அப்போ ஒன்னையோ சேர்த்து நாங்க கொள்றோம் அவளை அட்டாக் பண்ண பக்கம் நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி டக்குன்னு அந்த ஆளை தடுக்கிறான். வேற லெவல்ல மாசா நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். நல்ல வேலை டயத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். பாஸ் நீங்க என்ன பாராட்டலாம் வேணா நம்ம ஹீரோ சொன்னா எங்கடா போய் தொலைஞ்ச அப்படின்னு சொல்லி அவ நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்டுறா. உங்களை நோக்கி மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்குன்னு கியூப் சொல்லவும், பின்னாடி பாரு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த லெசர்ட் crocodile மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வருது. நீயும் சேர்ந்தனே என் கூட மாட்டிக்கிட்டேன்னு அந்த கமிட்டி லேடி கேட்டா. பாஸ் லேடியும் சேர்த்து கூட்டிட்டு நம்ம ஹீரோ மட்டும் டெலிபோர்ட் ஆகி எஸ்கேப் ஆயிருந்தான். உன்னால டெலிபோர்டேஷன் பண்ண முடியுமா, எப்படி அதை பண்ணன்னு கேட்டா. அதெல்லாம் சீக்ரெட் நம்ம ஹீரோ சொல்றான். நான் எஸ்கேப் ஆக ஒரே ஒரு டைவ் சூட் தான் வச்சிருக்கேன், நீ டெலிபோர்ட் ஆகி எஸ்கேப் ஆயிரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த கமிட்டியோட லீடர் அந்த இடத்துல வந்து நிக்கிறான். முட்டா பசங்களுக்கு பில்ஸை கொடுத்து அவங்களை தப்பிக்க விட்டுட்டாங்கல்ல அப்படின்னு அந்த லீடர் கேட்டா. இவன் வந்ததையே என்னால சென்ஸ் பண்ண முடியல, இவன் ரொம்ப ஸ்ட்ராங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இங்க இருந்து உங்களால வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லி இப்ப அந்த லீடர் அந்த இடத்துல வந்து நிக்கும். இல்லக்கா நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கறா. டார்கெட் உங்களோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கா, டெலிபோர்ட் ஆகி எஸ்கேப் ஆயிருங்கன்னு கியூப் சொல்லுது. நான் கூட ஏதோ ஸ்ட்ராங்கான ஆளுங்கன்னு பார்த்தா 2 குழந்தை பசங்க தான் இவ்வளவு பண்ணிருக்காங்களா அப்படின்னு அந்த லீடர் கிட்ட வருவோம். இவனோட பவர் இப்போ 350 450 அப்படின்னு சொல்லி எதிரியோட பவர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்குன்னு கியூப் சொல்லுது. அந்த பொண்ணு மேல கை வச்சு போக நம்ம ஹீரோ டக்குன்னு தடுக்கிறான். டெலிபோர்ட் பண்ணி டக்குன்னு ஒரு கத்தி வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா. அந்த லீடரோட கையை ஒரு வெப்பன் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அவன் கைக்கு எதுவுமே ஆகல. அந்த பாஸ் லேடியும் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணா. 2 பேரையும் அவன் அசால்ட்டா சமாளிக்கிறான். நம்ம ஹீரோ டக்குன்னு திரும்ப வந்து அவன் மூஞ்சிலேயே ஒரு கிக்க விடுறான். பட் எதிரி அப்படியே நம்ம ஹீரோ காலை பிடிச்சி சுத்தி நம்ம ஹீரோவை தூக்கி அடிக்கிறான். நம்ம ஹீரோவை கொண்டு கூடாதுன்னு அந்த பொண்ணு டக்குன்னு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி அவனை இப்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகே நான் உங்களை குறைச்சி எடை போட்டுட்டேன் தான், நீ ஃபர்பிடன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தானே டெலிபோர்ட் ஆனு நம்ம கேட்கறான். நாங்க 2 பேரும் ஓடி போனாதான் எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்கு. கியூப் என்னோட புது பவர் டிவைன் பெஸ்டவல், அதை நான் இந்த நைஃப் மேல யூஸ் பண்றேன் நம்ம ஹீரோ சொன்னா. இந்த நைஃப்ல நீங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த நைஃப் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 60% இருக்கு அப்படின்னு சொல்லுது. நான் அதுக்கான ப்ராசஸ பண்றேன் அப்படின்னு சொல்லி கியூப் அந்த நைஃப்குள்ள வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த கேம்ல நம்ம ஹீரோவா அந்த பாஸ் லேடி அவங்க கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 2 பேருமே அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. உன்னோட அந்த ஃபர்பிடன் டெக்னிக்கை நீ நினைச்ச அளவுக்கு ஈஸியா யூஸ் பண்ண முடியாது போலயே, அதை யூஸ் பண்ண கண்டிப்பா உனக்கு டைம் லிமிட் இருக்குல்ல அப்படின்னு அந்த லீடர் கரெக்டா கண்டுபிடிக்கிறான். சாக்ஷி உனக்கு ஓகே தானே நம்ம ஹீரோ அந்த பொண்ணுட்ட கேட்கறான். நான் அவனை புடிச்சு வைக்கிறேன், நீ இங்க இருந்து ஓடிடு நம்ம ஹீரோ அந்த பொண்ணுட்டு சொல்றான். தண்ணியை தூக்கி அடிச்சு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு 2 பேரும் இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. உங்களை யார் போக சொன்னது, நம்ம செம்ம ஃபாஸ்டா தடுக்க வந்தா நம்ம ஹீரோ அவனை தடுக்கிறான். அவன் ஈஸியா நம்ம ஹீரோவை தடுத்து இந்த பொண்ணோட ஸ்வாடையோ புடுங்கி கீழே போட்டுதான். அந்த பொண்ணையும் சவுத்துல அடிச்சு போட்டுதான். நம்ம ஃபைட் இன்னும் முடியல, நம்ம ஹீரோ இருந்துச்சு அட்டாக் பண்ண வந்தா. நம்ம ஹீரோ வயிற்றுல ஓங்கி ஒரு குத்துறான். நம்ம ஹீரோ கீழே விழுந்த அந்த கண்டிஷன்லயும் லைட்டா அவன் மேல பஞ்ச் பண்றான். ஏன்னா உனக்கு சாவணும்னு ஆசையா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா. ஏன்னா தாத்தா உங்க பஞ்ச் இவ்வளவுதானே, இது அப்படி ஒன்றும் பவர்ஃபுல்லா இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை வெறுப்பேத்திட்டு இருக்கான். ஓ சாவு கண்டிப்பா மோசமா இருக்க போதுடா அப்படின்னு சொல்லி அந்த லீடர் வரான். வெப்பன் ப்ராசஸ் இன்னும் 1.2 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும் அப்படின்னு கியூப் சொல்லுது. உடனே ஒரு நிமிஷத்துக்கு நம்ம ஹீரோ தாக்கு பிடிப்பானான்னு தான் தெரியல. இந்த மாதிரி காப்பாத்தலான்னு வந்தா மட்டும் பார்த்தாது, அதுக்கு ஸ்ட்ராங்காவும் இருக்கணும். அவன் பாடியில ஃபர்ஸ்ட் எதை துண்டா எடுக்கிறது, கையவா காலையா அப்படின்னு சொல்லி அவன் விளையாண்டுட்டு இருக்கான். அவன் கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறதுல நம்ம ஹீரோ அப்படியே லைட்டா மயங்கி இருக்கான். அப்போ திடீர்னு பார்த்தா வில்ல மேல ரத்தமா வருது. என்னடான்னு பார்த்தா அவன் உடம்புக்குள்ள அவ கத்திய இறக்கிட்டா. உன் கதை முடிஞ்சதுடா அப்படின்னு அந்த பாஸ் லேடி சொல்றா. அவன் ஹார்ட்லயே கத்தி இறக்குனதுனால அவன் கதை முடிஞ்சதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஜாக்கிரதா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். ஹார்ட்லயே கத்தி இறக்கியும் அந்த லீடர் அசால்ட்டா இன்னும் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கான். இப்போ அந்த பொண்ணு அடி வாங்கி கீழே விழுறா. வச்சு கிரியேட் பண்ண நியூ ஸ்பீசிஸ்னாங்க. இந்த மாதிரி கோலத்தனமான அட்டாக்லாம் ஏன் மேல ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி அவளோட ஸ்வாட வச்சு அவளை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் முடிவு பண்றான். டேகர் ரெடி ஆயிடுச்சு, பட் அந்த டேகர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஐஸ் ஆட்ரிபியூட்ஸ் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி கியூப் நம்ம ஹீரோ கிட்ட அதை கொடுக்குது. 30 செகண்ட்ல அந்த வெப்பன் வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லி கியூப் சொல்லுது. 10 9 8 அப்படின்னு சொல்லி கியூப் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம
ஹீரோ அட்டாக் பண்ணாம அவன் கையை வச்சு தடுக்கிறான். அவன் கைக்குள்ள நம்ம ஹீரோ டேகரை இறக்கி விட்டான். இதே போல என்ன தடுக்கும்னு நினைச்சான்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை பஞ்ச் பண்ணுவோம். நம்ம ஹீரோ தூரமா பறந்து வளரும். அந்த பொண்ணு என்னாச்சு நம்ம ஹீரோவை பார்க்க ஓடி வர அந்த டேகர் வெடிச்சு அப்படியே மொத்த இடமா ஐஸா மாறுது. வில்லனும் சேர்ந்து இப்ப அதுக்குள்ள ஃப்ரீஸ் ஆயிட்டான். இப்ப நீ மாட்டிக்கிட்டடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். எப்படி நீ இதை பண்ண அவன் செத்துட்டானான்னு அந்த பொண்ணு கேட்டேன். எனிமியோட பவர் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. 553 554 580 அப்படின்னு சொல்லி அந்த கியூப் சொல்லுது. அவனோட பவர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு அந்த இடமே எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. இதுக்குள்ள குதிச்சு நீ எஸ்கேப் ஆயிரு, நான் எப்படியாச்சும் டெலிபோர்ட் ஆகி மேல வந்துருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோட பாடி அதோட லிமிட்டை ரீச் பண்ணிடுச்சு. ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆக முடியாதுன்னு வில்லன் செம ஃபாஸ்டா ஓடி வரான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கீழே தள்ளி விட்டுட்டு எனிமி 600 ரீச் பண்ணிட்டான். பெருசா அந்த இடம் வலிக்குது. என் டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணியும் அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த வில்லன் பாக்குறான். திரும்ப அவங்கள பார்த்தா கண்டிப்பா கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வில்லன் கத்திட்டு இருக்கான். பொண்ணு எஸ்கேப் ஆகி போறாவா. பாடி மேல நம்ம ஹீரோட கியூப் இருக்கு. அப்படிதான் சீக்கிரம் வெளியே போனானு எஸ்கேப் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். அப்படியே டயர்டாகி நம்ம ஹீரோ தூங்கி இருக்கான். பேங்கெட் ஹால்ல இருந்து சில மான்ஸ்டர்ஸ் வெளியே வந்தது அப்படின்னு சொல்லி நியூஸ்ல எல்லாம் ரிப்போர்ட்ஸ் வந்துடுச்சு. எல்லாமே ஏதோ கனவு மாதிரி இருக்கு. பட் இது முடிவில்லை, இதுதான் ஆரம்பம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு போயிட்டு இருந்தா உன் மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. நான் எப்படி இங்க வந்தேன், ஸ்கூலுக்கு தானே போயிட்டு இருந்தா நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோக்கான சூப்பர் ஹியூமன் ஐடியா அந்த பாஸ் லேடி ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. நீ எனக்கு கூட சேர்ந்து ஏடிசில ஜாயின் பண்ணுவியான்னு கேட்குமா. அதென்ன நம்ம ஹீரோ கேட்டா ஏடிசி ட்ரைனிங் சென்டர் வேர்ல்டு சூப்பர் ஹியூமன் காம்படிஷனுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இது. இதுல உன்னையும் என் டீம் மெம்பரா நான் ஜாயின் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு வா கேட்டா முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். இதை விட முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லவும் ஷென்யாவ் தானே அவளை தானே நீ காப்பாத்தணும், உனக்கு நான் ஃப்ரீயாவே இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். இந்த காம்படிஷனோட 43rd MVP அது ஷிங்கோச்சின் தான் சொல்லலாம். இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லான அந்த ஷிங்கோச்சின் யாராலையும் அவனை கண்டுபிடிக்க முடியாது. காம்படிஷனுக்கு வந்து அவனை பத்தி உனக்கு தெரிஞ்சுக்கலாம். ஷென்யாவை பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரிய வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் லேடி சொல்றா. மோஷியா உன் டீம்ல நான் டெம்பரரியா ஜாயின் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஓகே சொல்லுவோம். மோமோவோ ரொம்பவே ஹாப்பியா ஷிங்கோச்சின் உன்னை தேடி நான் வரேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இருந்து முடியுது. ஷிங்கோச்சின் இவங்க சொல்றான் அந்த ஸ்ட்ராங்கான ஆள்கிட்டயோ டெலிபோர்டேஷன் பவர் நம்ம ஹீரோ மாதிரியே தனியான ஒரு கியூப் ஸ்பேஸ் இப்படிதான் இருக்கும். அவனோட பவர்ஸும் நம்ம ஹீரோவோட பவர்ஸும் ஒன்னா ஆடிஷன்ல கலந்துக்கிட்டா நம்ம ஹீரோக்கு டீடைல்ஸ் கிடைக்குமா, என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் சீசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சீசன் 2 வந்தா கண்டிப்பா நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை காய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.